ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் செஷனில் எலக்ட்ரிக் கரண்ட்னா என்னென்னு பார்த்துருந்தோம். அண்ட் தென் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ரிலேட்டடாக எல்லாமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கரண்ட் டென்சிட்டி வந்து பார்த்துருந்தோம். ரிலேஷன் பிட்வீன் கரண்ட் அண்ட் தென் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வந்து பார்த்துருந்தோம், ரைட்? ஸோ இதில் எல்லாமே கிளியராக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக ஒன்று வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று பார்த்துருந்தோம், விச் இஸ் லைக் ஓம்ஸ் லா. ஸோ அந்த ஓம்ஸ் லாவோட டெரிவேஷன் எப்படி அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு கடைசியாக எப்படி நம்மளுக்கு வந்து பொட்டன்ஷியலும் ரெசிஸ்டன்ஸ் ஆரும் ரிலேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபார்முலா ஒன்று வந்து வந்துருந்துச்சு. ஸோ அந்த ஃபார்முலாவிலேருந்து நான் எல்லையும் ஏவையும் க்ராஸ் செக்ஷனல் ஏரியாவையும் அந்த லென்த்தையும் நான் வந்து செக்ரிகேட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் வந்து கிடைக்கும். ஸோ ரெசிஸ்டிவிட்டி ஃபார் மெட்டீரியல் வந்து என்னென்னா இட் இஸ் கான்ஸ்டன்ட், ரைட்? ஸோ இதெல்லாம் லாஸ்ட் செஷனில் பார்த்துருந்தோம். ஸோ ஃபைனலாக லாஸ்ட் செஷன் முடிக்கும் போது கலர் கோடிங் வந்து பார்த்துருந்தோம். ஸோ பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் விமன். ஸோ அந்த இதுவுமே வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும், ரைட்? ஸோ இது மட்டும்தான் லாஸ்ட் செஷனில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த செஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த செஷனில் நெக்ஸ்ட் பார்ட் விச் இஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது எப்படி வந்து பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது. ஃபைன். ஸோ அதுக்கும் ஓகே, ஒரு சர்டைன் பாயிண்ட் வரைக்கும் அது நல்லா கரெக்டாக ஒரு ப்ரொப்போர்ஷனலாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த பாயிண்டில் வந்து அந்த ப்ரொப்போர்ஷனாலிட்டி கான்செப்ட்லாம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பேராமீட்டர் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா மாதிரி மட்டும் வரும். ஓகே, ஸோ ஒரு ஸ்டெப்பு தான் ஸ்ட்ரைட்டாக அந்த ஃபார்முலாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரிலேட்டடான கிராஃப் வந்து பார்ப்போம், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டரை சீரீஸில் கனெக்ட் பண்ணால் எப்படி வரப்போகுது, பேரலில் கனெக்ட் பண்ணால் எப்படி பிஹேவ் பண்ண போகுது. அப்படியே கெப்பாசிட்டரில் என்ன பார்த்தோமோ சேம் கைண்ட் ஆஃப் டெரிவேஷன் தான் இங்கே நம்ம வந்து பார்ப்போம் ஃபார் சீரீஸ் அண்ட் வந்து பேரலல். ஓகே, ஆனால் வந்து ஃபார்முலா வந்து ஃப்ளிப்டாக வரும். சீரீஸ்க்கு அங்கே வந்த ஆன்சர் வந்து இங்கே பேரலுக்கு வரும், பேரலுக்கு அங்கே வந்ததுக்கு இங்கே சீரீஸில் வரும், ரைட்? அது நம்மளுக்கு வந்து போடும்போது உங்களுக்கு வந்து புரியும். அதுக்கப்புறம் வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த செஷனோட கடைசியாக வந்து ஒரு 3 to 4 ரெசிஸ்டர் நெட்வொர்க். அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸை ஒரு நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து நெட் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு எப்படி கிடைக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு 3 to 4 பேட்டர்ன்ஸ் வந்து இந்த செஷனில் பார்ப்போம். நெக்ஸ்ட் செஷனில் வந்து லெஃப்ட் ஓவர் பேட்டர்னும், அதுக்கப்புறம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல், பொட்டன்ஷியல் மீட்டர், மீட்டர் பிரிட்ஜ் எல்லாமே நெக்ஸ்ட் செஷன் அடுத்த ஒரு 2 செஷனில் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, சரி தானே? ஸோ இந்த செஷனோட ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்து போகலாம், விச் இஸ் temperature dependence of resistivity. Okay, ஸோ அப்போ ரெசிஸ்டிவிட்டியை டெம்பரேச்சர் வந்து எப்படி ரெசிஸ்டிவிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இங்கே வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா, ஒரு கண்டக்டரோட பிஹேவியர் வந்து பார்ப்போம். ஸோ ஒரு கண்டக்டரில் வந்து எனக்கு வந்து எப்படி இருக்கும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து நிறையா இருக்கும், ரைட்? அப்போ வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு அப்படின்னா, நான் எவ்வளோ தூரம் பொட்டன்ஷியல் கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ளே கிரியேட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி எலக்ட்ரான் வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். புதுசாக எலக்ட்ரான் வரப்போது ஏற்கனவே ரெடிமேடாக நிறைய செட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதை தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கும். ஓகே, அதனால எனக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தாலே எனக்கு வந்து நிறையா எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீ இருக்குது, அந்த எலக்ட்ரானே வந்து கரண்ட் வந்து கண்டக்ட் பண்ணும். ஆனால் டெம்பரேச்சர் ரைஸ் ஆனால் எனக்கு வந்து என்ன ஆகணும், டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சு அப்படின்னா உள்ள பாண்டிங்கில் இருக்க போகிற எலக்ட்ரான் இன்னும் கொஞ்சம் பிரேக் ஆகி எனக்கு வந்து இன்னும் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட கவுண்ட் வந்து ரொம்ப கூடிரும் டெம்பரேச்சர் ஹீட் பண்ண. ஓகே, ஸோ நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வரும்போது எனக்கு அது ஃபேவரபுளாக இல்லாமல் அது அன்ஃபேவரபுளாக மாறப்போகுது. அதை எப்படி நம்ம இமேஜின் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு, இன்டர்னல் கொலிஷன்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரம் அந்த டவுங்கிற டைம் வந்து எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆயிரும். சீக்கிரம் பக்கத்தில் உள்ள எலக்ட்ரானோட போய் கொலைட் ஆயிரும். அப்போ சீக்கிரம் எலக்ட்ரானோட கொலைட் ஆகுது அப்படின்னா அதில் நகர முடியாது. ஓகே, ஸோ கொலிஷன் டைம் வந்து அந்த ரிலாக்ஸேஷன் டைம், 2 எலக்ட்ரானுக்கு நடுவில் உள்ள கொலிஷன் ஆர் ரிலாக்ஸேஷன் டைம் வந்து எனக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அது ஆக்சலரேட் ஆக முடியும். ஆக்சலரேட் ஆகும்போதே பக்கத்தில் உள்ள எலக்ட்ரானோட இடிச்சிருச்சுன்னா எனக்கு என்ன ஆயிரும், அதால் ஸ்பீடாக நகர முடியாது. எலக்ட்ரானோட கவுண்ட் அதிகமாகிறதுனால இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிராஃபிக் ஜாம் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதுக்குள்ளேயே கொலிஷன் வந்து இன்டர்னல் கொலிஷன் வந்து ரொம்ப அதிகமாயிரும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து எலக்ட்ரான் அதிகமாகும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஒரு நார்மல் டெம்பரேச்சரில், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது இட் இஸ் அ வெரி குட் கண்டக்டர். ஓகே, அதே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனோம்னா அதோட கண்டக்டிவிட்டி வந்து எனக்கு என்ன ஆகும்னா குறைஞ்சிட்டே வரும். நல்லா கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது வந்து அதோட கண்டக்டிவிட்டியோட நேச்சர் வந்து குறைஞ்சிட்டே வரும், ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே போகும். ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் இன்டர்னல் கொலிஷன் பிட்வீன் த எலக்ட்ரான்ஸ் அது ரொம்ப அதிகமாயிரும். ஓகே, அந்த ரிலாக்ஸேஷன் டைம் வந்து எனக்கு வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் அதோட அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஃபைன். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. என்னென்னா ஒரு கண்டக்டரில் என்ன ஆகும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் dash with increase in temperature. In conductor, resistance increases with increase in temperature. ஏன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது
எனக்கு வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். நிறைய எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா, டிராஃபிக் ஜாம் மாதிரி ஆயிரும். இன்டர்னல் கொலிஷன் வந்து அதிகமாயிரும். ஓகே. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்லாம் வரும். ஸோ அதுக்கு வந்து இந்த லாஜிக் வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ இன் கண்டக்டர் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ். ஓகே. ஸோ இன் கண்டக்டர் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். எதனால் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டியூ டு இன்டர்னல் கொலிஷன். ஓகே. புரிஞ்சிருந்திருக்கணும். அடுத்தது இப்போ வந்து இந்த இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஃபார்முலா வந்து ஜென்ரேட் பண்ண போகிறேன். அப்போ எப்படி ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆகுது அப்படிங்கிறது. ஓகே. ஒரு சர்டைன் லிமிட் வரைக்கும் அது வந்து ப்ரொப்போர்ஷனலாக இன்க்ரீஸ் ஆகும். அந்த ப்ரொப்போர்ஷனல் லிமிட்டுக்குள்ள வந்து நான் வந்து இது வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே. ஸோ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு லீனியர் ஈக்குவேஷன் தான் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். அப்படி எப்படி லீனியராக அது இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஓகே. அப்போ இதை எப்படி நான் ரிலேட் பண்ண முடியும்னா, எனக்கு டெம்பரேச்சர் T = 0 டிகிரி செல்சியஸை தான் நான் வந்து என்னோடய ரெஃபரன்ஸை நான் செட் பண்ணி, அதிலிருந்து எனக்கு வந்து ரைஸ் இன் டெம்பரேச்சருக்கு எனக்கு எப்படி ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொப்போர்ஷனலாக அக்யூமுலேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஸோ அப்போ டெம்பரேச்சர் 0ல் இருக்கும்போது 0 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது காப்பருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ அலுமினியத்துக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அயனுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும் டிபெண்டிங் ஆன் த மெட்டீரியல். ஓகே. அது வந்து R0. ஓகே. அட் 0 டிகிரி செல்சியஸ் வந்து நான் வந்து என்னென்னா R0ன்னு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா, சேஞ்ச் இன் டெம்பரேச்சரில் அதுலேருந்து 0லேருந்து ஒரு 10 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணியிருக்கேனா, 20 ரைஸ் பண்ணியிருக்கேனா. அப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஃபைனல் மைனஸ் த இனிஷியல் டெம்பரேச்சர். அந்த இனிஷியல் டெம்பரேச்சருங்கிறது 0 டிகிரி செல்சியஸ் கெல்வினில் இருந்துச்சு அப்படின்னா 273. ஓகே. ஸோ இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இங்கே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, அந்த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எவ்வளோ தூரம் அந்த டெம்பரேச்சர் இந்த 0லேருந்து ரைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் வந்து கன்சிடர் பண்ணோம். நம்மளுக்கு தெரியும் ஏன் ப்ளஸ் பண்ணுறோம் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆக போகுது, டிக்ரீஸ் இல்லை, இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. அதனால தான் அடுத்த பேராமீட்டரை ஆட் பண்ண போகிறேன். ஓகே. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் டெல்டின்னு போடலாம், இல்லைன்னா ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் த இனிஷியல் 0 டிகிரி. இப்போ வந்து செல்சியஸில் இருந்தால் இங்கே 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இதே கெல்வினில் கொடுத்துருக்காங்கன்னா 273 நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே. வாட் எவர் இட் இஸ். இந்த டெம்பரேச்சர் வந்து ரைஸ் வந்து கெல்வினில் இருந்துச்சுன்னா இங்கே கெல்வினில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே செல்சியஸில் இருந்தால் இங்கே செல்சியஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதனால தான் T - T0. ஓகே. T0ங்கிறது 0 டிகிரி செல்சியஸ். ஃபைன். அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த பேராமீட்டர்னால் இது எவ்வளோ தூரம் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியணும். அந்த இதிலோட நான் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணோன்னா அந்த ப்ரொப்போர்ஷனில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது அந்த கான்ஸ்டன்ட்டை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்குவோம். எப்படின்னா வெறும் ஒன்று கேன்னு போடலாம். அந்த கே வந்து இப்போ வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து என்னென்னா ஆல்ஃபா, இன்னொன்று வந்து இந்த இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா R0ங்கிற ரெசிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ கேன்னு போட்டிருந்தாலும் ஓகே. இருந்தாலும் அது வந்து ஒரு 2 பேராமீட்டராக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ இந்த இனிஷியல் ரெசிஸ்டன்ஸே டிபெண்ட் பண்ணி அதுக்கு ப்ரொப்போர்ஷனலாக எப்படி இந்த ஆல்ஃபா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ரைட். ஓகே. ஸோ அதுதான் கன்வென்ஷன். அதனால் அந்த மாதிரி நம்ம வந்து போட போகிறோம். அப்போ ஆல்ஃபா, இன்னொன்று வந்து என்னென்னா R0. ஓகே. ஸோ அப்போ இந்த ஆல்ஃபா R0ங்கிறத இவ்வளோ கான்ஸ்டன்ட். இதில் வந்து நான் வந்து 2ஆக பிரித்து ஆல்ஃபாங்கிற ஒரு தனியாக எழுதியிருக்கேன். ஸோ அப்போ இந்த ஆல்ஃபாங்கிறது என்னென்னா இட் இஸ் த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டிவிட்டி. ரெண்டுமே ஒரே லாஜிக் தான் வரப்போகுது. ஓகே. சி இது என்னங்கிறது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். அப்போ இந்த மொத்த டேர்மில் இருந்தும் நான் எதை வந்து ஃபேக்டர் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னா R0 வந்து ஃபேக்டர் அவுட் பண்ண போகிறேன். அப்போ R0 ஃபேக்டர் அவுட் பண்ணிட்டேன்னா எனக்கு உள்ள என்ன வந்து இருந்திருக்கணும் 1 + ஆல்ஃபா T - T0. ஓகே. 1 + ஆல்ஃபா T - T0. ரைட். ஓகே. இப்போ வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து R0 இருக்குல்ல. ஸோ அப்போ இந்த R0ல இருந்து நான் வந்து எதை வந்து மாற்றணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெசிஸ்டிவிட்டிக்கு மாற்றணும். ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸுக்கும் ரெசிஸ்டிவிட்டிக்கும் என்ன வித்தியாசம் வந்திருக்கும்? R = ρL/A. கரெக்ட். அப்போ இங்கே RTக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணலாம்? ρT L/Aன்னு போடலாம். இங்கே R0க்கு பதிலாக ρ0 L/Aன்னு வந்து போடலாம். அப்போ இங்கே ரெண்டுலேயுமே சேம் லென்த்து தான். லென்த்து கேன்சல் அவுட் ஆயிரும். ஏரியா வந்து எனக்கு வந்து கேன்சல் அவுட் ஆயிரும். ரைட். ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷனில் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே ρT which is resistivity will be equal to, ஏன்னா அந்த பேராமீட்டர் L/A தான் சேம் தான், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்க போது கேன்சல் அவுட் ஆக போகுது. ஸோ அதுக்கும் அப்போ அதே ரெப்ரசன்டேஷன் தான் வரப்போகுது which is ρ0. ஓகே. ஸோ 1 + ஆல்ஃபா T - T0 புரிஞ்சுருந்துருக்கணும். ஸோ அப்போ இங்கே வந்து இந்த ஆல்ஃபாவோட இது தான் என்ன அப்படின்னா which is temperature coefficient of resistivity. ஓகே. இது வந்து ரெசிஸ்டிவிட்டின்னு சொன்னாலும் கரெக்டு தான், ஏன்னா அதே இது தான். அதே இது ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொன்னாலும் கரெக்டு தான். ஓகே. ஸோ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ஆர் ரெசிஸ்டன்ஸ் போத் ஆர் ஜஸ்ட் த சேம். இது வந்து டெரிவேஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் இன்டர்பிரிட்டேஷன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். இனிஷியலாக 0 டிகிரி செல்சியஸில் என்ன ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு?
அப்போ என்ன ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இருக்க போது அதுக்கு தகுந்த மாதிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு எப்படி ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ தட்ஸ் த லாஜிக். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஒரு 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 3 கிராஃப் மட்டும் இருக்குது. ஸோ அந்த கிராஃப் எதுக்காக வந்து நம்மளுக்கு தெரியணும்னா, இதில் வந்து ஒரு தடவை கொஷின் கேட்டிருக்காங்க, அது எப்படி லீனியராக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். ரீட் பண்ணுறேன், யூல் கெட் இட், அவ்வளோதான். இந்த ஃபர்ஸ்ட் கிராஃப் வந்து எதற்குரியது அப்படின்னா, ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் நிக்ரோம். நிக்ரோம்ங்கிறது நிக்கல், அயன், குரோமியம் இந்த மிக்ஸ் பண்ண ஒரு அலாய். ஓகே ஃபைன். அதெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிக்ரோமோட எனக்கு வந்து ஒரு ரெசிஸ்டிவிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி டெம்பரேச்சர் வேரி ஆகும்போது எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டிவிட்டி ரோ வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியே டெம்பரேச்சர் வந்து இங்கே 0லேருந்து போட்டிருக்காங்க. பட் ஆனால் 0 கெல்வின்லேருந்து அந்த லைன் வந்து போட்டிருக்காங்க. பட் ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து ஜென்ரலாக வந்து 0 டிகிரி செல்சியஸில் தான் மெஷர் பண்ணுற மாதிரி வரும். பட் இந்த சிச்சுவேஷனில் எல்லாமே ஒரு லீனியராகவே இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வேரியேஷன் இருந்திருக்கலாம். ஓகே. இதில் என்ன ஸ்பெசிஃபிக்காக அவங்க மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, நிக்ரோம், மேங்கனீன், கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிற 3 அலாய். ஓகே. அது என்ன மிக்ஸில் இருக்கணும் அப்படிங்கிற தெரிஞ்சிருக்கணும் அவசியம் கிடையாது. பட் நிக்ரோம், மேங்கனீன், கான்ஸ்டன்டைன் இது ரெண்டுமே எப்படி ப்ராப்பர்ட்டி எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்னா, ஷோஸ் வீக் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி வித் டெம்பரேச்சர். அப்படின்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது அதோட இன்க்ரீஸ் இன் ரெசிஸ்டன்ஸ் வந்து சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை, கொஞ்சம் ரொம்ப ஷேலோவாக தான் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் 0 கெல்வின்லேருந்து 800 கெல்வின் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இன்க்ரீஸ் இன் ரெசிஸ்டிவிட்டி வந்து ஒரு மினிமலாக தான் இருக்குது. ஓகே. ஸோ இந்த மூணு அலாய்க்கு. ஓகே. ஸோ இதே மாதிரி அயன், அலுமினியம், சில்வர் அதுக்கெலாம் இருக்க போகிறது கிடையாது. அதுக்கு வந்து இந்த இன்க்ரீஸ் இன் ரெசிஸ்டன்ஸ் வந்து கன்சிடரபுளாக இருக்கும், மெஷரபுளாக இருக்கும். ஓகே. அப்போ இந்த மாதிரி மெட்டீரியலை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன் ஓரியன்ட் சிச்சுவேஷனில் வந்து நம்ம இந்த மாதிரி அலாய்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதான் இது ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே. ஸோ நிக்ரோம், மேங்கனீன் அண்ட் கான்ஸ்டன்டைன் இந்த 3 அலாய் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷின் ஒரு வேளை இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து கேட்குறாங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியணும். ஓகே. ஸோ இது லாஜிக்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். காட் இட். அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டிவிட்டி ரோட்டி ஆஃப் காப்பர் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். இங்கே வந்து எனக்கு வந்து காப்பரோட பிஹேவியர் ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்குது டெம்பரேச்சருக்கு வந்து தகுந்த மாதிரி. ஓகே. அந்த டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து அந்த கிராஃப் வந்து எதுக்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, 0 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே 0க்கு மேலே வந்து காப்பர் வந்து ஓரளவுக்கு லீனியராக எக்ஸிபிட் பண்ணும். டெம்பரேச்சர் ரைஸ் ஆக ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓரளவுக்கு ப்ரொபோர்ஷனலாக. ஆனால் 0 டிகிரி செல்சியஸுக்கு கீழே பார்த்தீங்களா 150 கெல்வின் தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த 150 கெல்வின் 273 தான் 0 டிகிரி செல்சியஸே ரைஸ் ஆகும். அப்போ இந்த 150 கெல்வின்குள்ளே இது ஒரு லீனியர் இன்க்ரிமெண்ட் காமிக்காமல் காப்பர் வந்து எப்படி காமிக்குது அப்படின்னா, கைண்ட் ஆஃப் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இல்லைனா ஒரு பேரபோலா மாதிரி அது வந்து எக்ஸிபிட் பண்ணுது. அது என்ன ஈக்குவேஷனுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. கிராஃப் பிளாட் பண்ணி அது வந்து ஒரு கர்வ் மாதிரி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆனால் 0 டிகிரி செல்சியஸுக்கு கீழே இது வந்து ஒரு லீனியர் இன்க்ரிமெண்ட் வந்து காமிக்கல. இன்டர்ன் ஒரு கர்வியாக அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது ரெசிஸ்டன்ஸ். ஓகே. காட் இட். ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் தான் ஆகணும். ஸோ இது வந்து எனக்கு எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, லீனியராக இல்லை, ஒரு சர்டைன் கர்வியாக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. இந்த கிராஃப் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தடவை இந்த கிராஃப் வந்து காப்பருக்கு வந்து கேட்டிருந்தாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக இந்த கிராஃபை வந்து மார்க் பண்ணுற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ கண்டக்டருக்கு வந்து பார்த்தாச்சு. கண்டக்டருக்கு நம்மளுக்கு என்னென்னு தெரியும் அப்படின்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எதனால் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னா, இன்டர்னல் பொல்யூஷன், டிராஃபிக் ஜாம் ஆகுது. அதே இது நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து எதுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, செமி கண்டக்டர் ஆர் இன்சுலேட்டர் எதாக இருந்தாலும் சரி. செமி கண்டக்டரும் இட்ஸ் நாட் அ வெரி குட் கண்டக்டர். அது அந்த பிட்வீன். இன்சுலேட்டருங்கிறது சுத்தமாகவே கண்டக்ட் பண்ணாது, வெரி பேட் கண்டக்டர். ஓகே. ஹை பொட்டன்ஷியல் கொடுத்தா தான் கண்டக்ட் பண்ணும். அது கண்டக்ட் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டாலே அது மெல்ட் ஆயிரும். ஸோ இன்சுலேட்டர் வந்து இட் இஸ் ஹைலி நான் கண்டக்டிவ். அது வந்து நம்ம கொடுக்குற பொட்டன்ஷியலுக்கும் அது கரண்ட்டே கண்டக்ட் பண்ணுறதுக்கும் ப்ரொபோஷனலாகவே இருக்காது. ஸோ ரப்பர், பிளாஸ்டிக் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ், ரைட், தெரியணும். அப்போ இந்த சிச்சுவேஷனில் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு இதில் தலைகீழ வரும், ஃப்ளிப்டாக இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக எனக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் குறையும். எதனாலனா, இதில் போன சிச்சுவேஷனில் டிராஃபிக் ஜாம்னு சொன்னோம், இன்டர்னல் பொல்யூஷன் வந்து அதிகமாகிடுச்சு. ஆனால் இந்த சிச்சுவேஷனில் அப்படியே ஃப்ளிப்டு. ஏற்கனவே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லை. அப்போ நம்ம ஹீட் பண்ண எனக்கு கிடைக்கிற எக்ஸ்ட்ரா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அந்த கண்டக்ஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்போ ஆப்வியஸாக இங்கே வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து குறையணும். இது என்ன ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சாலும் கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸை மேட்ச் பண்ணாது. ஆனால்
முன்னாடி இருந்த லோ டெம்பரேச்சரில் இருந்த செமிகண்டக்டரை விட ஹை டெம்பரேச்சரில் இருக்க செமிகண்டக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணும். ஓகே, ஸோ கம்பேரிட்டிவ்லி ரைட். ஸோ இந்த செமிகண்டக்டரை பற்றி அதோட ப்ராப்பர்ட்டி, அதை எப்படி நம்ம டிரான்சிஸ்டராக யூஸ் பண்ணுறோம், அது எப்படி டயோடாக யூஸ் ஆகுதுங்கிறதுலாம் 12th லாஸ்ட் சாப்டரில் வந்து நம்ம வந்து பார்ப்போம். அஸ் இஃப் நோ இந்த லாஜிக்கில் மட்டும் நீங்கள் தெளிவாக இருக்கணும். வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ஃபார் த செமிகண்டக்டர் அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அதர் வே அரவுண்ட். ஓகே, இப்போ இங்கே வந்து நம்ம வந்து எப்படி போட முடியும் அப்படின்னா, இங்கே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டிவிட்டி ஃபார் செமிகண்டக்டர் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, எதனால் அப்படின்னா மோர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆர் ஜென்ரேட்டட் அஸ் டெம்பரேச்சர் ரைசஸ். ஓகே, ரீசனே மோர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆர் ஜெனரேட்டட். ஓகே, ஸோ அப்போ நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் உருவாகிறதுனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு வந்து ஈஸியாக அதில் வந்து கண்டக்ஷன் வந்து நடக்க போகுது. ஓகே, இது வந்து புரிஞ்சு வந்துருக்கணும், இதில் டவுட் இருக்கக்கூடாது. விச் இஸ் டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. காட் இட்? அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஃபார் கண்டக்டர். அதுக்கு ஒரு ரிலேஷன் வந்து பார்த்துருக்கோம், சிம்பிள் லீனியர் ஈக்குவேஷன். அது வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும். 3 கிராஃப் வந்து பார்த்துருக்கோம். அதில் டிஃப்ரெண்ட்டான ஒரு கிராஃப் வந்து என்ன அப்படின்னா, காப்பருக்கு லெஸ் தென் 150 டிகிரி, லெஸ் தென் 0 டிகிரி செல்சியஸுக்கு அது வந்து லீனியராக பிஹேவ் ஆகல, சம் கர்வியாக பிஹேவ் ஆகுது. இன்னொன்று வந்து செமிகண்டக்டருக்கு எப்படி இருந்துச்சு, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக எனக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் குறையுது. செமிகண்டக்டருக்கு என்னவோ அதே தான் இன்சுலேட்டருக்கும். ஓகே, இதில் வந்து டவுட் வந்துருக்கக்கூடாது, புரிஞ்சுருந்துருக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம், விச் இஸ் ரெசிஸ்டர் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் தென் த parallel. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ். ஓகே, ஸோ சீரீஸும் பார்த்துடலாம், அப்படியே பேரலும் பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சீரீஸ்க்கு என்ன வரும் அப்படின்னா, அங்கே வந்து பேரலுக்கு வந்தது. ஸோ கெப்பாசிட்டருக்கு வந்து பேரலில் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துருக்கணும், நெட் கெப்பாசிட்டன்ஸ் சிபி வந்து C1 + C2 + C3 வந்துருக்கும்ல, அந்த இது இங்கே வந்து வந்துடும். சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து R1 + R2 + R3. அது ஏன் அப்படி வருது அப்படின்னா, அங்கே வந்து இங்கே வந்து நம்மளுக்கு என்ன ஃபார்முலா வரும்னா, பொட்டன்ஷியல் V = IR. ஓகே, அங்கே வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும், C = Q/Vன்னு வந்துருக்கணும். அப்போ V = Q/Cன்னு வந்திருக்கும். ஸோ இங்கே கரண்ட்டை I வந்து Qவோட மேட்ச் பண்ணலாம், C இது ஃப்ளிப்டாக வந்துருக்கும். V = IRன்னு வரும், அங்கே V = Q/Cன்னு வரும். ஸோ அது ஃப்ளிப்டாக ரிலேட் ஆயிருந்ததுனால நம்மளுக்கு இங்கே வரப்போகிற ரிசல்ட்டும் ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்கும். ரைட், சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். அங்கே என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே வந்து எனக்கு வந்து என்ன இருக்குன்னா, 3 ரெசிஸ்டன்ஸு சும்மா ரேண்டமாக ஒரு 3 ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அது வந்து அடுத்தடுத்து நான் சீரீஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதை கொண்டுட்டு போய் நான் ஒரு பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன். இந்த பேட்டரியிலேருந்து ஐங்கிற கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. அது வந்து 3 ரெசிஸ்டன்ஸ் வழியாக போயிட்டு திருப்பி வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஓகே, ஸோ அந்த கரண்ட் வந்து பேட்டரியால் எவ்வளோ தூரம் அதே பொட்டன்ஷியல் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து மெயின்டைன் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கரண்ட் வந்து உள்ளேருந்து வெளியில் வரும். ஸோ அப்போ வெளியில் வரப்போகிற கரண்ட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா, வெளியில் நெட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு. நிறைய அப்போசிங் இருந்துச்சுன்னா கரண்ட் வந்து கம்மியாக வரும். அதே இது வந்து அப்போசிங் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய கரண்ட் வந்து உள்ளேருந்து வந்துடும். ஓகே, இதை நீங்கள் வந்து எப்படி இமேஜின் பண்ண முடியும் அப்படின்னா, யூ டேக் எ பேட்டரி. ஒரு பேட்டரி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வெறும் காப்பர் ஒயர். ஓகே, ஸோ இது சும்மா சிம்பிளான ஒரு தான். வெறும் காப்பர் ஒயர் மட்டும் எடுத்துகிட்டு இந்த காப்பர் தின் ஒயர். ஓகே, இந்த ஃபில்ம் மாதிரி மட்டும் அதை மட்டும் எடுத்துகிட்டு அது வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 2 சைடும் பேட்டரியில் எந்த பல்பு எதுவுமே கனெக்ட் பண்ணாமல், ஓகே, சின்ன பல்புலாம் இருக்குல்ல, அந்த பல்பு எதுலேயுமே கனெக்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக 2 பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலில் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு வந்து கையும் சூடாயிரும், வயரும் இம்மீடியட்டாக மெல்ட் ஆயிரும். ஏன்னா நம்ம 2 சைடும் வச்சதுக்கப்புறம் காப்பர் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. பேட்டரியிலேருந்து ஹை கரண்ட் வந்து உள்ளே இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் விறுவிறுன்னு நடக்கும். கரண்ட் வந்து ஹை கரண்ட் வந்து உள்ளே இருந்து பாஸ் ஆகும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகிடுச்சுன்னா கரண்ட் வந்து அதிகமாக வந்து வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா யாருமே கண்ட்ரோல் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளவான்னு. ஸோ அப்போ நிறைய கரண்ட் வந்து உள்ளே பாஸ் ஆனோடனே எனக்கு வந்து என்னன்னா டக்குன்னு ஹீட்டும் ஆயிரும், எனக்கு வந்து மெல்ட்டும் ஆயிரும். ஓகே, அப்போ பேட்டரி எனக்கு என்ன ஆயிரும்னா நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் ரொம்ப குயிக்காக நடக்கும். ஸோ பேட்டரியும் அன்ஸ்டேபிள் ஆகி எனக்கு வந்து பேட்டரியும் சூடாயிரும், பேட்டரியும் நீங்கள் அது கண்டினியூஸாக அந்த அளவுக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருந்துச்சுன்னா பேட்டரியுமே லீக் ஆகிடும். ஓகே, புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. அப்போ வெளியில் உள்ள ரெசிஸ்டன்ஸ்னால் நிறைய கரண்ட் விடாமல் ஒரு மாதிரி எலக்ட்ரான் ஃப்ளோவெல்லாம் கம்மி பண்ணி உள்ளே இருந்து ஸ்டாப் பண்ணி அனுப்புது அப்படின்னா அந்த கொலிஷன் வந்து அந்த இடத்துல நடக்கும். அந்த நடக்கிற இடத்துல வந்து ஹீட் ஆகும், அந்த இடத்துல எனக்கு வந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். ரைட், இனிமேல் நெக்ஸ்ட் சாப்டர்லாம் இப்போ இந்த போகும்போது கண்டினியூஷனில் நம்ம பேட்டரி எப்படி பிஹேவ் பண்ணுது எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். யூ கெட் யூஸ் டு திஸ் லாஜிக். ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிற வந்து லாஜிக் வந்து புரியும். ஸோ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்ன பண்ணும்
அப்படின்னா, ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டா அந்த கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். பேட்டரியிலேருந்து ஸ்லோவா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். உள்ளேருந்து கரண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகே. அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ நான் எப்படி கலெக்ட் பண்ணலாம்? அந்த ஒரு 3 வோல்ட் பல்ப் அப்படின்னா, நம்ம அதுக்கு தகுந்த 3 வோல்ட் பேட்டரி அப்படின்னா, நம்ம பல்பும் ரேட்டட் 3 வோல்ட்டுக்குரிய அந்த குட்டி பல்பு தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ, அந்த பாசிட்டிவ், நெகட்டிவ் வச்சோன்னா அந்த பல்ப் வந்து க்ளோ ஆக போகுது. அந்த பல்ப வந்து அடுத்தடுத்து வயர்ல கனெக்ட் பண்ணலாம். இல்ல மேல மேல கனெக்ட் பண்ணலாம். சீரிஸ்ல கனெக்ட் பண்ணலாம். இல்லைன்னா பேரலல்ல கனெக்ட் பண்ணலாம். ஸோ, அப்படி ஒவ்வொரு மாதிரியும் கனெக்ட் பண்ணும்போது, எனக்கு நெட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் கரண்ட் வந்து அந்த பேட்டரியிலேருந்து அதால எடுக்க முடியும் அப்படிங்கிறத இங்க நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. ஸோ, அது எப்படி நெட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறது. ரைட். லாஜிக் வந்து புரியணும். கெப்பாசிட்டன்ஸ்ல என்ன ஆர்குமென்ட் மேக் பண்ணமோ, சேம் ஆர்குமென்ட் தான் இங்கேயும். ஸோ, அப்ப பேட்டரியில இருந்து இந்த பேட்டரி வந்து 3 வோல்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப லாஜிக் வந்து புரியணும். உள்ள இருந்து வரப்போற எலக்ட்ரான்ல 1 கூலும் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து உள்ள இருந்து வெளியில வந்துச்சு அப்படின்னா, அதுல 3 ஜூல் ஆஃப் எனர்ஜி இருக்கும். அப்ப எனர்ஜி எப்படி அந்த எலக்ட்ரான்ல ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, கைனடிக் எனர்ஜி. அந்த எலக்ட்ரான் போய் ஹீட் ஆகுதுல, அப்ப கைனடிக் எனர்ஜியா அந்த அந்த கைனடிக் எனர்ஜியா எனக்கு வந்து என்ன ஆகும்னா, அந்த எலக்ட்ரான் மேல வந்து போய் எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ, அப்ப உள்ள இருந்து வரப்போறது இப்ப 3 வோல்ட் பேட்டரினா, உள்ள இருந்து 1 கூலும் ஆஃப் எலக்ட்ரான் வந்துச்சுன்னா, வெளியில வந்து 3 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து இந்த மொத்த வயர்லயும் ரிலீஸ் பண்ணியிருக்கும். ஓகே. ஸோ, அப்ப இந்த மொத்த வயர்லயும் 3 ஜூல் ஆஃப் எனர்ஜிய எப்படி ரிலீஸ் பண்ணும் அப்படின்னா, இங்கெல்லாம் கொலிஷனே நடக்காம ஈஸியா வந்து நகர்ந்து நகர்ந்து போயிடலாம். ஏன்னா நெறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அழகா வந்து நகர்ந்து போயிரும். ஆனா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கிற இடத்துல வந்து எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அதுல வந்து நகர்றது வந்து கஷ்டம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸோட கவுண்ட் வந்து இருக்கு கம்மியா இருக்கு. அப்போ வந்து மொத்த எலக்ட்ரானும் நகர்ந்து வந்து டம் டம்னு இதுல இடிக்கும். அப்ப இதுல இடிக்கும்போது எனக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல தான் கொலிஷன் அதிகமா இருக்கும். அப்ப அங்க வந்து எனர்ஜி வந்து எனக்கு ஹீட்டா இல்லைன்னா அந்த கொலிஷன் வந்து லைட்டுக்கு ஃபேவரபிளா இருந்துச்சா லைட் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே. சரி. அப்ப இங்க வந்து கொஞ்சம் வந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அப்ப அதுக்கு ப்ரொபோர்ஷனலா கொஞ்சம் எனர்ஜி வந்து இங்க ரிலீஸ் ஆகும், இங்க ரிலீஸ் ஆகும். ஏன்னா மத்த இடத்துலலாம் ஈஸியா நகர்ந்து போயிரலாம். அப்ப அங்க சூடாகும்போது வயர் வந்து அந்த அளவுக்கு சூடாகாது. இன் டர்ன் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல முட்டுற இடத்துல கஷ்டமா இருக்கிற இடத்துல எனக்கு வந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே. லாஜிக் வந்து புரியணும். அதே இது வந்து நம்ம சொன்ன மாதிரி ரெசிஸ்டன்ஸே கம்மியா வச்சு மொத்தம் சும்மா இல்லாம வெறும் வயர் மட்டும் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா, அப்ப இந்த பாத்ல ஃபுல்லா ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மி. அப்ப ஹை கரண்ட்டும் உள்ள வந்து வரும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இல்லங்கும்போது யாருமே அப்போஸ் பண்ணல. கெமிக்கல் ரியாக்ஷன் எவ்வளோ ஸ்பீடா நடக்க முடியுமோ, அவ்வளோ கரண்ட் வந்து உள்ளேருந்து வெளியில வரப்போகுது. அப்போ வரப்போற கரண்ட் வந்து எனக்கு என்ன ஆகணும்? இப்ப கரண்ட் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா, 1 கூலும் ஆஃப் எலக்ட்ரான் வந்து போறதுக்கு வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் ஆகும். அப்ப கரண்ட் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 1 செகண்ட் இல்ல மில்லி செகண்ட்லயே எனக்கு வந்து அவ்ளோ எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில ஃப்ளோ ஆயிரும். அப்ப மொத்த எனர்ஜியுமே அந்த வயர்ல வந்து ரிலீஸ் ஆகி, வயர் வந்து மெல்ட் ஆயிரும். ஓகே. லாஜிக் வந்து புரியணும். வெறும் வயர மட்டும் கனெக்ட் பண்றோம்னா, போற எலக்ட்ரான நிப்பாட்டுறதுக்கு ஆள் இல்ல. ஸோ, அப்போ நெறைய எலக்ட்ரான் உள்ளேருந்து வெளியில வந்துரும். வந்த எலக்ட்ரான் ஃபுல்லா அந்த கைனடிக் எனர்ஜிய வெளியில ரிலீஸ் பண்ணோம்னா, வயர் சூடாகி ரிலீஸ் ஆயிரும். நம்ம அந்த பேட்டரி நம்ம ஆப்போசிட் டெர்மினல்ல நம்ம அந்த காப்பர் வயர் வச்சு புடிச்சிருக்க நம்ம கையே நல்லாவே சுட்டுரும். ஓகே. அதே இது வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் பல்பு மாரி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, எனக்கு நெறைய எலக்ட்ரான் உள்ளேருந்து வர முடியாது. ஏன்னா, பல்பு இருக்கிற இடத்துல வந்து அது அப்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. எலக்ட்ரான் நெறையா விடாம, அப்போ உள்ளேருந்து வர்ற கரண்ட் கெமிக்கல் ரியாக்ஷனும் ஸ்லோவா நடக்கும். கரண்ட்டும் கம்மியா தான் வரும். வரப்போற கரண்ட் வந்து வயர சூடாக்காம, கரெக்ட்டா எந்த இடத்துல பல்பு சூடாகணுமோ, அங்க வந்து சூடாகும். ஏன்னா, அந்த இடத்த கிராஸ் பண்றதுக்கு தான் அது கஷ்டமா இருக்கும். அந்த இடத்துல தான் கொலிஷன் நெறைய நடக்கும். ஓகே. ஸோ, அப்போ பல்புலேருந்து எனக்கு வந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகப்போகுது. தேவையான லாஜிக் வந்து கிளியரா புரிஞ்சிருந்திருக்கணும். இப்ப நம்மளுக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா, பேட்டரியோட பொட்டன்ஷியல் என்ன இருக்கோ, அதுதான் இந்த 3 ரெசிஸ்டன்ஸ்லயும் எனக்கு வந்து வரணும். நான் வந்து இந்த வயர வந்து நான் வந்து என்னன்னா, வெரி நெக்லிஜிபிள் ரெசிஸ்டன்ஸ் அப்போ வந்து என்னன்னா, V = IR தானே. அதுல வந்து R வந்து வயரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 0ன்னு கன்சிடர் பண்றேன். ரியல் டைம்ல அப்படி இருக்க போறதில்ல. ஆனா, இந்த சிட்யூவேஷன்ல 0ன்னு கன்சிடர் பண்றேன் அப்படின்னா, எனக்கு எந்த எனர்ஜி லாஸுமே எங்க நடந்திருக்காது அப்படின்னா, வயர்ல நடக்கல அப்படிங்கிற மாரி ஐடியலைஸ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ, அப்ப 3 ஜூல் ஆஃப் எனர்ஜி வந்து 1 கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, அதுல வந்து ஒரு 0.1 ஜூல் எனர்ஜி தான் இந்த வயர்ல லாஸ் ஆயிருக்கும். ரிமைனிங் 2.9 ஜூல் வந்து எனக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ்ல தான் கரெக்ட்டா ட்ராப் ஆக போகுது. ஓகே. ஒரு ரியல் டைம் சிட்யூவேஷன்ல. இந்த சிட்யூவேஷன்ல எந்த எனர்ஜியுமே அந்த வயர்ல லாஸ் ஆகல. ஜஸ்ட் எனக்கு வந்து எங்க தான் அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்குன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் மேல ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே. அப்ப 3 வோல்ட் இருந்துச்சுன்னா, இது இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த 3 வோல்ட்டும் இங்க பிரிஞ்சுக்கும். ஓகே. ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா கொஞ்சம் அதிகமா போகும். கம்மியா இருந்தா கொஞ்சம் கம்மியா வந்து போகும். ஸோ, அதுக்கு தகுந்த மாரி இங்க வந்து ஸ்ப்ளிட் ஆயிக்கும். ஓகே. ஸோ, அப்ப அப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுன்னா, எப்படி ஸ்ப்ளிட் ஆகுங்கிறத நம்ம சொல்ல முடியாது. டிபெண்டிங் ஆன் த வோல்டேஜ், டிபெண்டிங் ஆன் த ரெசிஸ்டன்ஸ் ப்ரொபோர்ஷனலா ஸ்ப்ளிட் ஆகி, ஆனா 3 ஜூலா எனர்ஜி வெளியில உள்ள குடுத்துருந்தோம்னா, அந்த 3 ஜூல் தான் வெளியில ரிலீஸ் ஆயிருந்திருக்க முடியும். ஓகே. 3 வந்து சேம் ரெசிஸ்டன்ஸ்னா 1, 1, 1ன்னு பிரிஞ்சுக்கும். ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு இதுல 1, ஒரு இதுல 1.5, ஒரு இதுல 0.5 அந்த மாதிரி எனக்கு வந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகலாம். ஓகே. ஸோ, டிபெண்டிங் ஆன் த ரெசிஸ்டன்ஸ் அது சேஞ்ச் ஆகும்.
லாஜிக் வந்து புரியணும். அப்போ மேலே எப்படி பொட்டன்ஷியல் ஸ்ப்ளிட் ஆகுதுன்னா ஒரு இதுக்கு V1, ஓகே. ஸோ இன்னொரு இதுக்கு வந்து V2, ஓகே. ஸோ இன்னொரு இதுக்கு வந்து எப்படின்னா V3. ஸோ டிபெண்டிங் ஆன் த ரெசிஸ்டன்ஸ் அந்த எனர்ஜி வந்து ஸ்ப்ளிட் ஆகும். வயர் வந்து ரெசிஸ்டன்ஸ் 0, அதில் வந்து எந்த இதுவும் ஸ்ப்ளிட் எனர்ஜி லாஸ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐடியலைஸ் பண்ணியாச்சு. ஓகே, லாஜிக் வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். அப்போ நம்மளுக்கு வந்து சிம்பிள். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா டோட்டல் வோல்டேஜ் V வந்து எதை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணும், பேட்டரி எவ்வளோ கொடுத்துச்சோ அதெல்லாம் இந்த சர்க்யூட்டில் ரிலீஸ் ஆகிருக்கணும், விச் இஸ் V1 + V2 + V3. கரெக்ட், டவுட் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த V1க்கு வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்னா IR1 IR2 அந்த மாதிரி கரண்ட் வந்து சேம் கரண்ட் தானே ஃப்ளோ ஆகுது. இந்த பொட்டன்ஷியல் இங்கே நம்ம பேலன்ஸ் பண்ணோம்ல, பேட்டரி எவ்வளோ பொட்டன்ஷியல் கொடுத்துச்சோ அதுதான் வெளியில் வந்து எனக்கு வந்து எதில் ரிலீஸ் ஆகிருக்கும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸில். ஸோ இதுதான் கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல்னு வரப்போகுது. இதுதான் சர்க்யூட் லா. ஓகே, ஸோ அந்த லா பார்க்கும்போது புரியும். பேட்டரி என்ன கொடுத்துச்சோ அதான் வெளியில் ரிலீஸ் ஆகிருக்கும், அதான் இந்த லாஜிக். ஓகே, V = V1 + V2 + V3. அப்போ V1க்கு நம்ம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், V1 = I, ரெசிஸ்டன்ஸ் வந்து R1. V2 வந்து எனக்கு என்னென்னா I, ரெசிஸ்டன்ஸ் வந்து R2. V3க்கு வந்து I, ரெசிஸ்டன்ஸ் வந்து R3. லாஜிக் புரியணும். ஓகே, ஸோ அப்போ பொட்டன்ஷியல் V வந்து என்னென்னா V1 + V2 + V3. அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து IR1 IR2 IR3ன்னு வந்து எனக்கு வந்து வந்திருக்கு. ரைட். இப்போ இதை வந்து நம்ம வந்து அப்படியே தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணால் அவ்வளோதான், R net வந்து கிடைக்க போகுது. ஸோ அப்போ ஸ்ட்ரைட்டாகவே IR net எதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும், ஐங்கிறது சேம் கரண்ட், R net வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா V1 + V2 + V3க்கு IR1 + IR2 + IR3. ஓகே, ஸோ அப்போ இதை மூணையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கெட் த ஆன்சர். அப்போ இதை மூணையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்து இருக்கணும், R1 + R2 + R3. ஓகே, இப்போ இந்த ரிசல்ட் வந்து கெப்பாசிட்டன்ஸில் எனக்கு எப்படி வந்துருக்கணும் அப்படின்னா இங்கே V = Q/Cன்னு நம்ம வந்து போட்டிருந்துருப்போம். கரெக்ட். அப்போ Q தான் ஆட் பண்ணுவோம், Q1 + Q2 + Q3ன்னு. அப்போ இங்கே வந்து எனக்கு எப்படி வந்துருக்குன்னா Q/C1 + Q/C2 அந்த மாதிரி வந்துருக்கணும். Qவெல்லாம் கேன்சல் அவுட் ஆகிட்டு எனக்கு ஃப்ளிப்ட் ஆன்சர் வந்து இங்கே வரப்போகுது. ஆனால் இங்கே ஸ்ட்ரைட்டாக V = IRனால எனக்கு வந்து R1 + R2 + R3ன்னு வந்திருக்கு. ரைட். ஸோ எப்படி இது ரெண்டும் மாற்றி மாற்றி வருதுங்கிறத வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். ஃபைன். திஸ் இஸ் கெப்பாசிட்டர் ரெசிஸ்டர் கனெக்டட் இன் சீரீஸ். ஓகே, ஸோ இப்போ ரெசிஸ்டர்னால் என்னங்கிறது வந்து புரியணும். ஸோ ரெசிஸ்டருங்கிறது நம்ம கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிறது, அது வந்து நிப்பாட்டி வந்து உள்ளே வந்து அனுப்ப போகுது. அப்போ நிப்பாட்டுற இடத்துல தான் எனக்கு வந்து என்னென்னா நிறைய கொலிஷன் வந்து நடக்கும். அப்போ கொலிஷன் நடக்கிற இடத்துல எனக்கு வந்து எனர்ஜி லாஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ அப்போ நிறைய எனர்ஜி லாஸ் இருக்குன்னா அந்த எனர்ஜி வெளியில் வந்து வரணும். அப்போ எப்படி வெளியில் வரும், அந்த ரெசிஸ்டன்ஸோட பிஹேவியர். எய்தர் அது பல்பாக இருந்துச்சுன்னா லைட்டாக ரிலீஸ் ஆகும், இல்லைன்னா ஒரு காயிலாக இருந்துச்சு, திக் காயிலாக இருந்துச்சுன்னா ஹீட்டாக வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல தான் எனக்கு வந்து நிறைய எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி வரும். ஆனால் மற்ற இடத்துலையும் ரிலீஸ் ஆகலைன்னா அந்த இடத்துல ஈஸியாக வந்து எனக்கு வந்து அந்த கரண்ட் வந்து கொலிஷன் இல்லாமல் நகர்த்த முடியும். ஓகே, ரைட். லாஜிக் வந்து புரிஞ்சுருந்துருக்கணும், டவுட் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கெப்பாசிட்டர் ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் parallel. ஒரு ரெசிஸ்டரை எடுத்து நம்ம வந்து பேரலில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ பேரலில் கனெக்ட் பண்ண போகிறோம்னா என்ன ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் வந்து அடுத்தடுத்து பல்பில் பேட்டரியிலேருந்து புதுசாக வயர் எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு வயரு, அடுத்து இல்லை அது திருப்பி அதே வயர் மாதிரி எடுத்துகிட்டு வந்து திருப்பி வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். நான் வந்து வயர் வந்து சொல்லிட்டேன், இது வந்து இந்த இடத்துல எனக்கு எந்த ரெசிஸ்டன்ஸுமே கிடையாது. இப்படி ஒரு வயர் கனெக்ட் பண்ணிட்டு இப்படி கனெக்ட் பண்ணாலும் சரி, மொத்தமாக கொண்டுட்டு வந்துட்டு இதுலேருந்து எடுத்தாலும் சரி, இந்த இது ஃபுல்லாமே எனக்கு வந்து எந்த லாஸுமே கிடையாது. அதனால் எனக்கு வந்து என்னென்னா இது எல்லாமே எனக்கு வந்து என்னென்னா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் புது வயரை பேட்டரியிலேருந்து எடுத்த மாதிரி தான் கணக்கு. ரைட். லாஜிக் வந்து புரியணும். அப்போ இங்கே வந்து நான் வந்து V இருக்குது, அதுக்கு வந்து எனக்கு வந்து எனர்ஜி உள்ளே வந்து கரண்ட் வந்து சப்ளை பண்ணுது. இங்கே பார்த்தாலே தெரியுது, இதுக்கும் அதே அளவு கரண்ட் சப்ளை பண்ணணும், இதுக்கும் சப்ளை பண்ணணும், இதுக்கும் சப்ளை பண்ணணும். அடுத்தடுத்து இருந்துச்சுன்னா ஒரே கரண்ட் தான் வரும், அதுதான் அதுக்குள்ளே பிரியணும். ஓகே, நிறைய அப்போசிஷன் இருக்கும். ஆனால் இங்கே வந்து கதை அப்படி இல்லை, புது வயராக பேட்டரியிலேருந்து ஒரு பேட்டரியிலேருந்து 3 வயரை கொண்டு வரேன். அப்போ பேட்டரிக்கு வந்து இப்போ வந்து அதிகமான ஒர்க் வந்து வெளியில் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் செஞ்சு வெளியில் கரண்ட் அனுப்பணும். அப்போ சீரீஸை விட பேரலில் எனக்கு எப்போவுமே ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக தான் வரும். ஏன்னா உள்ளே இருந்து எனக்கு வந்து நிறைய வேலை கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து ஃப்ரெஷ்ஷாக கரண்ட் வந்து சப்ளை பண்ணுது. 3மே தனித்தனி சர்க்யூட் மாதிரி அது டீல் பண்ணுது. ஓகே, வாட்டர் லாஜிக் வந்து புரியணும். அப்போ 3க்குமே எனக்கு வந்து சேம் பொட்டன்ஷியல், சேம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கை வந்து உள்ளே வந்து எனக்கு வந்து அனுப்புது. அப்போ உள்ளே இருந்து எனக்கு என்னென்னா நிறைய கரண்ட் வந்து உள்ளே இருந்து ஃப்ளோ ஆகுது. லாஜிக் நான் என்ன சொல்கிறேன்னு புரியணும். ஒரே ஒரு இதில் வயர்லேருந்து வர்றதை கரண்ட் வந்து 3
ரெசிஸ்டருக்கு பிரிக்கிறது வேற கதை. இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா 3க்குமே ஃப்ரெஷ்ஷாக வயர் வந்து எனக்கு என்ன பேட்டரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். தனித்தனியாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ ஒரே பேட்டரியிலேருந்து அட் அ டைம் வந்து 3 பல்புக்குமே கரண்ட் வந்து சப்ளை ஆகுது. அப்போ நிறையா கரண்ட் வந்து உள்ளேருந்து வெளியில் வரும். நிறையா கரண்ட் வந்து உள்ளேருந்து வெளியில் வரும். அதே மாதிரி உள்ள கெமிக்கல் ரியாக்ஷனும் ஸ்பீடாக வந்து நடக்க போகுது. அப்போ நிறையா கரண்ட் வருதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ அந்த சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம். ரைட்? ஸோ அதான் வந்து திங்கிங். ரைட்? சீக்கிரம் வந்து பேட்டரி வந்து காலியாயிடும் அந்த மாதிரி. ரைட்? சரி. அப்போ இங்கே வோல்டேஜ் V வந்து எனக்கு மொத்தமாக எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா 3க்குமே சேம் வோல்டேஜ் V தான் வந்து இருக்க போகுது. ரைட்? ஓகே. அப்போ இங்கே ஐங்கிற கரண்ட் வந்து உள்ளே வரப்போகிற கரண்ட் வந்து 3ஆக ஸ்ப்ளிட் ஆக போகுது. ஒன்று வந்து I1, இன்னொன்று வந்து I2, இன்னொன்று வந்து I3. அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் நிறைய கரண்ட் வந்து உள்ளே வரப்போகுது. அந்த வரப்போகிற நிறைய கரண்ட் வந்து I1, I2, I3 3 பார்ட்டாக வந்து இங்கேருந்து ஸ்ப்ளிட் ஆகி டிபெண்டிங் ஆன் த ரெசிஸ்டன்ஸ் உள்ளே வந்து ஃப்ளோ ஆகும். சேம் ரெசிஸ்டன்ஸ் ஆறுனா I1, I2, I3 3மே சேமாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அது எவ்வளோ தூரம் அப்போஸ் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கரண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக வயரில் வந்து சப்ளை ஆகும். ரைட்? லாஜிக் வந்து புரியணும். அப்போ I ஈக்குவல்ஸ் I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் I3. இங்கே வந்து எனக்கு வந்து இப்போ நான் கரண்ட் வந்து ஆட் பண்ணுறேன்னா இங்கே எனக்கு அந்த ஃப்ராக்ஷனில் வந்து எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ V ஈக்குவல்ஸ் IR, சேம் பொட்டன்ஷியல். அப்போ I1 வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்துருக்கணும்? V/R. அவ்வளோதான், சிம்பிள். I1 வந்து will be equal to V/R1. I2 வந்து எப்படி இருந்ததுன்னா V/R2. I3 வந்து V/R3ன்னு எனக்கு வந்து இருந்திருக்க போகுது. ரைட்டு, புரிஞ்சிருக்கணும். அப்போ டோட்டல் கரண்ட் I வந்து எதுக்கு ஈக்குவல் ஆச்சுன்னா I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் I3. அப்போ V/R நெட். கரெக்ட்? அப்போ V/R நெட் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு டோட்டல் பொட்டன்ஷியல் டிவைடட் பை த நெட் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா V/R1 ப்ளஸ் V/R2 ப்ளஸ் V/R3. ரைட்? இப்போ வந்து எல்லா வியுமே கேன்சல் அவுட் ஆயிரும். கேன்சல் அவுட் ஆயிரும். அப்போ எனக்கு என்ன மட்டும்தான் கடைசியாக இருக்கும்னா 1/R நெட் வில் பி ஈக்குவல் டு 1/R1 ப்ளஸ் 1/R2 ப்ளஸ் 1/R3. இது எல்லாமே புரிஞ்சிருச்சுல? ஸோ அப்போ அங்கே வந்து எனக்கு எப்படி வந்ததுன்னா கெப்பாசிட்டன்ஸ் கனெக்டட் இன் பேரலலுக்கு சிபி வந்து C1 ப்ளஸ் C2 ப்ளஸ் C3 வந்திருக்கும். இங்கே வந்து ஃப்ளிப்டாக வந்திருக்கும். ரீசன், ஆர்குமெண்ட், லாஜிக் எல்லாமே புரிஞ்சுருந்துருக்கணும். ஸோ சீரீஸ்னால் எப்படி கனெக்ட் பண்ணணும்? அடுத்தடுத்து கனெக்ட் பண்ணணும். பேரலல்னா ஃப்ரெஷ்ஷாக வயர் எடுத்துகிட்டு வந்து பேட்டரியிலேருந்து திருப்பி ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக பேட்டரியிலேருந்து வயர் எடுத்துகிட்டு வரும்போது எல்லாமே புது சர்க்யூட். அதனால் நிறையா கரண்ட் வந்து உள்ளே இருந்து எனக்கு வந்து வெளியில் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். ஃபைன். ஸோ திஸ் இஸ் resistors connected in series and resistors connected in parallel. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெசிஸ்டர் நெட்வொர்க் வந்து பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிஸ்டர் நெட்வொர்க்னா, இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் சீரீஸில் கனெக்ட் பண்ணுவோம். அடுத்து வந்து அதிலே பேரலல் காம்பினேஷன் வந்து வைப்போம். அந்த மாதிரி மிக்ஸ்டாக வச்சோம் அப்படின்னா நான் எப்படி நெட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த சர்க்யூட்டில் கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட்? ஸோ அதில் வந்து 7-8 பேட்டர்ன்ஸ் இருக்குது. அந்த பேட்டர்னுக்குள்ளே தான் மேக்ஸிமம் கொஷின் வரும். ரைட்? அந்த பேட்டர்ன் மட்டும் தெரிஞ்சிருந்தாலே இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ரைட்? ஸோ அது என்னென்ன பேட்டர்ன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ரெசிஸ்டர் நெட்வொர்க்கில் வந்து ஃபர்ஸ்ட் 2 வந்து எனக்கு சீரீஸ் பேரலில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த 2 பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ட்ரிக்கி, இன்ஃபினிட் சீரீஸ் மாதிரி இருக்கும். அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம இந்த செஷனில் பார்த்துலாம். ஓகே. ஸோ இதில் தான் ஃபர்ஸ்ட் ஒரு 4 பேட்டர்ன்ஸ் வந்து கவர் ஆகும். அது இந்த செஷனில் முடிச்சிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் ஒரு 3-4 பேட்டர்ன்ஸ் இருக்குது. அது வந்து நெக்ஸ்ட் செஷனில் வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் வந்து என்னென்னா சிம்பிள் தான். இங்கே வந்து எனக்கு வந்து ஒரு காம்பினேஷன் வந்து இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஏபி இங்கே தான் வந்து நான் வந்து என்னோடய பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணுவேன். ஸோ அப்போ ஜென்ரலாக இந்த டயக்ராமில் நான் வச்சிருக்க கன்வென்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே எழுதுறதுல ஏபி இந்த பாயிண்ட்டுக்குள்ள தான் நான் வந்து பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி நம்ம ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மொத்தத்துலேயும் எவ்வளோ கரண்ட் வந்து போயிட்டு வரும்போது இந்த மொத்த சர்க்யூட்டோட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும். அப்போ ஆர் நெட் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ இந்த பேட்டரியோட பொட்டன்ஷியல் 3னா 3 இன்ட்டு அந்த ஆர் நெட் என்னங்கிறத மல்டிப்ளை பண்ணுறோன்னா ஐ மீன் 3/R நெட் வந்து பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிடும் அப்படின்னா எவ்வளோ கரண்ட் வந்து உள்ளே ஃப்ளோ ஆகிருக்கும் அப்படிங்கிறத என்னால் மெஷர் பண்ண முடியும். ஓகே. ஸோ அப்போ இந்த நெட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கரண்ட் என்னங்கிறத மெஷர் பண்ணலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஆனால் இங்கே வந்து எனக்கு ஒரே ரெசிஸ்டன்ஸாக போடல, அதுக்கு பதிலாக எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே ஒரு பல்பு இருக்கலாம், அது 5 ஓம், இது 10 ஓம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, சரி தானே. அப்போ இங்கே நெட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன்.
இங்கேருந்து உள்ளே வரும்போது இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா சீரீஸ் மாதிரி வரப்போகுது. அதில் வந்து எனக்கு வந்து என்னன்னா இந்த பார்ட் வந்து சீரீஸ் மாதிரி வருது, இது சீரீஸ் மாதிரி வருது. இங்கே வந்து எனக்கு என்ன ஆகப்போகுது, திருப்பி வந்து பேட்டரி வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஆனால் இந்த பார்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணால் இங்கே ஒரு பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்கும். அதிலிருந்து எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பேரலல் காம்பினேஷன் வந்து உருவாகுது. கரெக்ட்? அப்படி இங்கே வந்து போகுது, இது சீரீஸு, இந்த மாதிரி எனக்கு வந்து உருவாகிட்டே வருது. ஓகே, லாஜிக் வந்து புரியணும். ஸோ ஒரு சீரீஸ் சர்க்யூட் மாதிரி இருக்குது. அதில் வந்து எனக்கு வந்து என்னன்னா இந்த ரெண்டுலேயுமே எனக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்க போகுது. அதுலேயே எனக்கு வந்து இந்த கரண்ட் வரும். அப்போ இங்கேருந்து இந்த பொட்டன்ஷியலுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரண்ட் இதுக்குள்ளே ஃப்ளோ ஆகும். இங்கே ஃப்ளோ ஆகிற எக்ஸ்ட்ரா கரண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உள்ளே எனக்கு எக்ஸ்ட்ரா கரண்ட் வந்து புல் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம இமேஜின் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நெட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா என்னால் நெட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறத வந்து நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ கரண்ட் உள்ளே வரும் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ ஒவ்வொரு லூப்லேயும் கரண்ட்டோட ஃப்ளோ வந்து எப்படி இருக்கும், இங்கே வந்து ஒரு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும், ஆனால் இங்கே வேறு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். அப்போ ஒரு லூப்பில் எப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகுது எல்லாமே நம்ம கிர்ச்சாஃப்ஸ் லூப் உள்ள வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்னங்கிறது பார்ப்போம். ஸோ பொட்டன்ஷியல் எப்படி பேலன்ஸ் ஆகுதுங்கிறது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் நெட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் மோர் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ட்ரிக் மாதிரி தான் இங்கே நம்ம சால்வ் பண்ண போகிறது. ஓகே, இப்போ நான் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு எண்டில் இருக்க போகிற சீரீஸ் கனெக்ஷனை எடுத்துக்க போகிறேன். இந்த பாயிண்ட்டும் சேம் ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட். அப்போ இந்த ரெண்டுமே ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இது எண்ட் ஆகுது. ஓகே, அப்போ இந்த இருக்க போகிற பொட்டன்ஷியல் தான் இங்கே வந்து 3க்குள்ளேயும் ஸ்ப்ளிட் ஆகுது. கரெக்ட்? அப்போ இங்கே இருக்க போகிற பொட்டன்ஷியல் இங்கே ஒரு 6 வோல்ட் ட்ராப் இருக்குன்னா அந்த 6 வோல்ட்டு தான் இங்கே வந்து ஸ்ப்ளிட் ஆக போகுது. அப்போ ஆப்வியஸாக எனக்கு தெரியும் இந்த டிஃப்ரென்ஸுக்குள்ளே தான் அது வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இது 3 எனக்கு எப்படி இருக்குது, அடுத்தடுத்து கனெக்ட் ஆகிருக்கு. தேர்ஃபோர் திஸ் இஸ் சீரீஸ் காம்பினேஷன். ஓகே, கரெக்டாக? அப்போ சீரீஸ் காம்பினேஷனில் எனக்கு ரெசிஸ்டன்ஸ் எப்படி, ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணணும். அப்போ 2 + 2 + 2. அப்போ இந்த வோல்டேஜ் வந்து எனக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா இந்த ஓம் வந்து எனக்கு வந்து என்ன வரும்னா 6 ஓம் வந்து வரப்போகுது. ஓகே, ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட்டு எந்த சர்க்யூட் வந்து கன்சிடர் பண்ண போகிறேன்னா இந்த சர்க்யூட்டோட இந்த பார்ட்டை வந்து கன்சிடர் பண்ண போகிறேன். ஓகே, இந்த பார்ட்டை தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போ இதை ஆட் பண்ணால் எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும், 2 + 2 + 2 which is like 6 ஓம். ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து நான் கீழே அப்படியே ட்ரா பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து என்ன வந்து வந்திருக்கணும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு 6 ஓம் வந்து வந்திருக்கணும். இந்த 6 ஓம் சீரீஸில் இருக்க போகிற இந்த 6 ஓம் வந்து இந்த இதோட சேம் பாயிண்டில் ஜங்ஷன் ஆகிருக்கு. ரைட்? இது வந்து அடுத்தடுத்து இருக்குது. ஆனால் இந்த 6ம் இந்த 6ம் எனக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா பேரலில் இருக்குது. பார்த்தாலே தெரியுங்களா, சேம் பாயிண்ட்லேருந்து வயர் வந்திருக்கு ஃப்ரெஷ்ஷாக. அப்போ வந்து எனக்கு வந்து என்னென்னா இங்கே எனக்கு என்ன பொட்டன்ஷியல் இருந்துச்சோ அதே பொட்டன்ஷியல் தான் இந்த 3க்கும் போச்சு. அதே பொட்டன்ஷியல் இந்த ஒரே 6க்கு வந்து போயிருக்கு. ரைட்? அப்போ இந்த 3ஐயும் ஆட் பண்ணால் எனக்கு 6 தான் வந்துச்சு. அப்போ இந்த வேல்யூவும் எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும், 6 ஓம். ஓகே, ஸோ ரெண்டுமே எனக்கு வந்து 6 6ன்னு வந்துருச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதோட நெட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு, இதை வந்து ஃபிகர் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டையும் கிளப் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு வந்து இந்த இந்த 4 ரெசிஸ்டன்ஸோட நெட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது எனக்கு வந்து கிடச்சிரும். அப்போ அந்த 4 ரெசிஸ்டன்ஸோட நெட் ரெசிஸ்டன்ஸை நான் R பேரலல்னு வச்சுக்க போகிறேன். அப்போ R பேரலல்னு வைக்கிறேன்னா இதுக்கு எனக்கு எப்படி வந்துருக்கணும், 1/R parallel will be equal to 1/6 + 1/6. அது எனக்கு என்ன வந்துருக்குன்னா 2/6ன்னு இருக்கும். ஃப்ளிப் பண்ணணும். ரைட்? அப்போ 2/6ங்கிறது 1/3 ஃப்ளிப் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கோனா பி 3 ஓம். ஓகே, ஸோ அப்போ இங்கே எனக்கு வரப்போகிறது வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா தட் வில் பி 3 ஓம். ஓகே, அந்த 3 எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம போட்டுற வேண்டியதான். கரெக்டாக தானே லாஜிக்? இந்த இதுக்கு 6, இது வந்து ஒரு 6, இது ரெண்டையும் நான் வந்து பேரலில் இருக்குது கம்பைன் பண்ணிட்டேன். எனக்கு ஆன்சர் வந்து 3 ஓம் வந்துச்சு. அப்போ இந்த மொத்த பார்ட்டும் இந்த 4 ரெசிஸ்டன்ஸும் சேர்த்து எனக்கு எவ்வளோ நெட் ரெசிஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குன்னா 3 ஓம் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. சீரீஸுங்கிறது ஆட் ஆகும். அதோட பேரல் வந்துச்சுன்னா நான் சொல்லிட்டேன்ல, பேரல் காம்பினேஷன் வந்துட்டாலே ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஓகே, லாஜிக் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். சீரீஸில் இருக்கும்போது அடுத்தடுத்து இருக்கும். அப்போ வந்து எனக்குன்னா நெட் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் ஆட் பண்ணுற மாதிரி. பேரல் வந்து நம்மளுக்கு ரெசிப்ரோக்கல் மாதிரி இருக்கும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாயிடும். ஓகே, ஸோ அப்போ இந்த மொத்தம் 4 ரெசிஸ்டன்ஸும் சேர்த்து எனக்கு நெட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்னா 3 ஓம் வந்திருக்கு. ஓகே, லாஜிக் வந்து புரியணும். நெக்ஸ்ட்டு இங்கே 3 + 3 + 4. அப்போ இது எவ்வளோ வந்துருக்கணும், 6 + 4 which is gonna be 10. அப்போ அடுத்த பார்ட்டில் வந்து இந்த 3ம் சேர்ந்து எனக்கு வந்து ஏன்னா இதுதான் இந்த ஜங்ஷனு. அப்போ ஜங்ஷன்லேருந்து நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் கன்சிடர் பண்ண ஜங்ஷன் வந்து இந்த பாயிண்ட்டு. ஓகே, அடுத்தது வந்து எனக்கு வந்து இந்த பாயிண்ட்டு, இந்த 2 பாயிண்ட்ஸு. அப்போ இந்த 2 பாயிண்ட்ஸில் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு 3 + 3 + 4 which is like 10.
ஓகே 6 + 4 வந்து எனக்கு வந்து என்னென்னா இட் இஸ் 10 ஓம். ஸ்ட்ரைட்டாகவே போட்டுருக்கேன். அப்போ 3 இது வந்து 10 வந்து வந்திருக்கணும். அப்போ இந்த சிச்சுவேஷனில் வந்து எனக்கு வந்து என்ன வந்திருக்கணும், இந்த மொத்த காம்பினேஷன் நம்ம கன்சிடர் பண்ணுறோன்னா இது வந்து 10 ஓம் அப்படின்னா இங்கே ஒரு 10 ஓம். அப்போ 1/10 + 1/10ன்னு வந்திருக்கணும், விச் வில் கிவ் மீ 2/10. 2/10னா 1/5ன்னு வரப்போகுது. அது எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்கணும், 1/r parallel. அப்போ ஃப்ளிப் பண்ணிட்டோம்னா r parallel வந்து இந்த சிச்சுவேஷனுக்கு r parallel டேஷ்னு வச்சுக்கலாம், which will be 5 ஓம். ரைட், மேலே என்ன பண்ணணும் அதை திருப்பி இங்கே பண்ணியிருக்கேன், புரியணும். அப்போ 1/10 + 1/10 வந்து 2/10. ஃப்ளிப் பண்ணுறோம் அப்படின்னா 10/2 which is like 5. அப்போ r parallel கண்டுபிடிச்சி ஃப்ளிப் பண்ணிக்கணும், அது மறந்துடக்கூடாது. ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா you would have got 5 ஓம். ஓகே, ஸோ அப்போ இங்கே டுகெதர் எனக்கு என்ன வந்துருக்குன்னா 5 + 5 + 5 which is 15 ஓம். அப்போ இங்கே வந்து ஆர் நெட்டுங்கிறது 5 + 5 + 5 15 ஓம். ரைட், ஸோ இதுதான் வந்து என்னென்னா இந்த நெட்வொர்க்கோட நெட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இங்கே வந்து ஏகப்பட்ட ரெசிஸ்டன்ஸு சீரிஸ் பேரலில் நான் கனெக்ட் பண்ணியிருந்தேன். கனெக்ட் பண்ணதை நான் என்ன பண்ணேன்னா ஒரு எண்டுலேருந்து சீரிஸை ஃபுல்லாக கண்டுபிடிச்சி ஒன்றா மாற்றினேன் ஒரு ரெசிஸ்டன்ஸை. அப்புறம் நான் பேரலில் கம்பைன் பண்ணேன். அப்புறம் திருப்பி சீரிஸாக பேரலில் கம்பைன் பண்ணிட்டே வந்தேன். கடைசியாக வந்து எனக்கு வந்து என்னென்னா இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்க போகிற ரெசிஸ்டன்ஸ், இந்த பேட்டரி வந்து எவ்வளோக்கு வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு அப்போஸ் பண்ணி உள்ள கரண்ட் சப்ளை பண்ணணும் அப்படின்னா 15 ஓம்க்கு தகுந்த மாதிரி உள்ள கரண்ட் சப்ளை பண்ணிச்சுன்னா அது கரெக்டாக பிரிஞ்சிடும். அந்த பேட்டரியும் அந்த 3 என்ன எனர்ஜி ஸ்பெண்ட் கொடுத்துச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளே அது வந்து ஸ்ப்ளிட் ஆயிடும். ரைட், ஸோ இதான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய இன்ட்யூஷன், இதில் டவுட் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ ஆர் நெட் என்னங்கிறது படிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு நெட்வொர்க் இருக்குது, அதோட நெட் ரெசிஸ்டன்ஸ் என்ன வருதுன்னு அடுத்தது பார்க்கலாம், which will be pattern 2. இந்த செகண்ட் ரெசிஸ்டர் நெட்வொர்க்கில் வந்து எந்த 2 பாயிண்ட்க்கு நடுவில் நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணுவோம்னா இந்த 2 பாயிண்ட் ஏபி. ஓகே, ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஹெக்ஸகனல் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நான் என்னோடய ரெசிஸ்டர்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் வெளியில் இருந்து தான் எண்டில் இருந்தால் நம்ம உள்ளே வந்து அப்படியே கம்பைன் பண்ணி கொண்டுட்டு வர முடியும். இங்கே வந்து நான் வந்து ஒரு 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 ஃபர்தர் எண்டாக நான் எந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ண போகிறேன்னா இந்த 2ம். ஓகே, இந்த 2 பாயிண்ட்டும் ஒரு பாயிண்டோட ஸ்டார்ட்டு, இது எண்டு. இதில் வந்து நம்மளுக்கு வந்து மேலே 2 சீரிஸ் வந்து இருக்குது, இங்கே வந்து ஒரு பேரலல் இருக்குது. இதை நம்ம இந்த 2 ரெசிஸ்டரை வந்து நான் வந்து கம்பைன் பண்ண போகிறேன். ஓகே, அப்புறம் இதை நம்ம கம்பைன் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு நெட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இங்கே கிடச்சிரும். அதை நான் இங்கே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாயிண்ட்டும் இந்த இதுக்கும் இது 2ம் ஏபி எனக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஆப்வியஸாக 2 பேட்டரியோட கனெக்ட் ஆகிருக்க போகுது. ஸோ அப்போ இது 2யும் நான் வந்து என்னென்னா சீரிஸில் இருக்குது, இது 2யும் நான் கம்பைன் பண்ணிட முடியும். ஓகே, மேலே வந்து இந்த 2 ரெசிஸ்டன்ஸையும் நான் கம்பைன் பண்ணிடுவேன். கம்பைன் பண்ணிட்டோன்னா எனக்கு இங்கே வந்து ஒரு நெட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, சீரிஸில். அதே மாதிரி இங்கே வந்து அதே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கீழே வந்து சேம் தான் பேட்டர்ன் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ மேலே எனக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிச்சோ சேம் ரெசிஸ்டன்ஸ் தான் கீழே இருக்கும். அப்போ 3 எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலில் கிடைக்கும். இதை கம்பைன் பண்ணிட்டேன்னா ஐ வில் கெட் த நெட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் ஏ அண்ட் பி. ஏக்கும் பிக்கும் நடுவில் எனக்கு என்ன நெட் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுங்கிறது எனக்கு கிடச்சிரும். ஓகே, இங்கே வந்து நான் 10 20 இது 2யும் நான் ஃபஸ்ட்டு கம்பைன் பண்ணிடலாம். அப்போ 10 20 நான் ஆட் பண்ணுறேன்னா எனக்கு என்ன வந்துருக்கணும் 30. ரைட், அது வந்து சீரிஸ் காம்பினேஷன் தானே. அப்போ நான் ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ண போகிற சால்வ் பண்ண போகிற செக்ஷன் வந்து என்ன அப்படின்னா இந்த செக்ஷன், இந்த 60யோட சேர்த்து இந்த இதை நான் வந்து இங்கே வந்து எழுதியிருக்கேன். ஓகே, நான் சூஸ் பண்ணிக்க போகிற பாயிண்ட்ஸ் என் பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னா இந்த இதுவும் இந்த பாயிண்ட்டும். ஓகே, அப்போ 10 20 இது 2யும் நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா மேலே எனக்கு என்ன வந்து வந்திருக்கணும் அப்படின்னா 30 ஓம் வந்து வந்திருக்கணும். 30யும் கீழே வந்து ஒரு 60 வந்து இருக்க போகுது. அப்போ யூ வுட் ஹவ் காட் எனக்கு என்ன வந்து வந்திருக்குன்னா 1/r parallel will be equal to 1/30 + 1/60. ஓகே, அப்போ இது வந்து என்ன எப்படி இருந்திருக்குன்னா 2/60 + 1/60 அது 2யும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா யூ வுட் ஹவ் காட் 3/60. கரெக்ட், அப்போ 3/60 அப்படின்னா இதை ஃப்ளிப் பண்ணோம் அப்படின்னா 60/3 வந்து என்னென்னா r parallel வந்து 20 ஓம்னு வந்து எனக்கு வந்து வந்துருக்க போகுது. ஓகே, அப்போ இங்கே வந்து இந்த காம்பினேஷனில் வந்து எனக்கு வந்து என்ன வந்துருந்துச்சு அப்படின்னா r parallel கம்பைன் பண்ணியாச்சு, ஃப்ளிப்பும் பண்ணியாச்சு. ஸோ 20 வந்து வந்திருக்கு. அப்போ இந்த காம்பினேஷனுக்கு 20னா நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து இது வந்து எடுப்போம். அப்போ அது வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும், மேலே வந்து எனக்கு வந்து 20 + 10 30 ஓம் வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும். ஓகே, ஸோ அப்போ மேலே உள்ளது வந்து ஒரு 30 ஓம், இங்கே நடுவில் இருக்க போகிறது ஒரு 30 ஓம், மேலே என்ன இருக்கோ அதே தான் காம்பினேஷன் 10 60 20 10 ஒரே மாதிரி இருக்குது. அப்போ கீழே வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா 30 ஓம்.
அப்போ மேலே உள்ள நெட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு 30, இன் பிட்வீனில் உள்ளது வந்து ஒரு 30, கீழே உள்ளது வந்து 30. அப்போ மூணுமே எனக்கு 30. அந்த பேரல் காம்பினேஷன் எடுத்து நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா I'll get the net resistance between the point A and B. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது. இப்போ நம்ம பாயிண்ட் ஏக்கும் பாயிண்ட் பிக்கும் நடுவில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் என்ன இருந்திருக்கணும்? 30 ஓம், 30 ஓம் அண்ட் தென் 30 ஓம். கரெக்ட். அப்போ 1/R நெட் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா 1/30 ப்ளஸ் 1/30 ப்ளஸ் 1/30ன்னு இருக்க போது தட்ஸ் கோனா பி 3/30. ஃப்ளிப் பண்ணுறோம் அப்படின்னா 30/3. அது எனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா இட் வில் கிவ் மீ 10 ஓம். புரிஞ்சிருச்சா? செகண்ட் ஒன்று வந்து புரிஞ்சுருந்துருக்கணும், டவுட் இருக்கக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெண்டு வந்து என்னென்னா இட் இஸ் இன்ஃபைனைட் சீரீஸ். அப்போ ஒரு இன்ஃபைனைட் சீரீஸில் மாதிரி கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ கனெக்ட் பண்ணும்போது எனக்கு நெட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ரெசிஸ்டர் நெட்வொர்க்கை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த நெட்வொர்க் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இன்ஃபைனைட்டாக. அது புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபைன். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஜென்ரேட் பண்ணி சால்வ் பண்ணுவோம். காட் இட். ஃபர்ஸ்ட் இந்த நெட்வொர்க்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வந்து எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஏங்கிற பாயிண்ட், பிங்கிற பாயிண்ட், இதுக்கு நடுவில் தான் என்னோடய பேட்டரி நான் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். நெட் ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஆறுங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அது அப்படியே கீழே வந்து ஒரு 2R அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் ஆகிட்டு அது ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு வந்து இந்த பார்ட்டை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறோன்னா ஒரு சீரீஸ் கனெக்ஷன் மாதிரி இருக்கும். ரைட், புரிஞ்சிருக்கணும். கரெக்டாக தான். இதை பார்க்குறதுக்கு ஒரு சீரீஸ் கனெக்ஷன் மாதிரி இருக்குது. இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த பேட்டர்ன் வந்து இன்ஃபனைட் டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. கரெக்டு தானே? R2R R2R R2Rன்னு ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகே, அதனால தான் இது வந்து என்னென்னா திஸ் இஸ் இன்ஃபனைட் சீரீஸ். வாட் இட் எனக்கு எப்படி ரிப்பீட் ஆகிருக்குன்னு புரிஞ்சிருக்கா? அப்போ இந்த சர்க்யூட் வந்து ஒரு மாதிரி நான் ஷ்ரிங்க் பண்ண போகிறேன். எப்படி ஷ்ரிங்க் பண்ண போகிறேன்னா ஒரு பேட்டர்ன் இருக்குது, திருப்பி அதே பேட்டர்ன் அதே மாதிரி ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ இந்த மாதிரி இன்ஃபைனைட் சீரீஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத ஸ்பிட் பண்ணிடணும். அதே மாதிரி இன்ஃபைனைட் பேட்டர்ன் இருக்க போகுது. ஓகே, இந்த இன்ஃபைனைட் சீரீஸில் நான் வந்து ஒரு 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 1 லேக் இந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1,00,000 பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகிருக்குன்னா அதில் வந்து நான் ஒரு பேட்டர்னை மட்டும் பிரித்து வந்து தனியாக எழுதப்பேன். ஓகே, அந்த சேம் பேட்டர்னை மட்டும் பிரித்து தனியாக எழுதியாச்சு. ஓகே, ஸோ அப்போ 1,00,000ல் 1 மட்டும் பிரிச்சுட்டு ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 99,999 சர்க்யூட்டில் வந்து அதே பேட்டர்ன் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த ஒரு பேட்டர்னை பிரிச்சுட்டு ரிமைனிங் இருக்க போகிற 99,999 ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணியாச்சு. அதுவும் இதுவும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ரைட், 1 லேக் இருக்கலாம், 1 மில்லியன் இருக்கலாம், 1 crore இருக்கலாம். ஆனால் இட் இஸ் ஜஸ்ட் அன் இன்ஃபினைட் திங். ஓகே, அப்போ ரிமைனிங் இருக்க போகிற அவ்வளோத்துக்கும் நான் வந்து என்னென்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிட்டேன். முன்னாடி இன்னும் ஒரு சின்னதாக ஒரு பேரலில் ஒரு ரெசிஸ்டன்ஸை நான் போட போகிறதுனால எனக்கு வந்து பெருசாக வந்து பேரலில் ரெசிஸ்டன்ஸ் போட்டால் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஆனால் சொல்லிக்கிற அளவுக்கு அது டிக்ரீஸ் ஆக போகிறது இல்லை. கரெக்ட். ஏன்னா அதே பேட்டர்ன் வச்சு நம்ம வந்து ஒரு பெரிய இன்ஃபினிட்டியை கண்டுபிடிச்சாச்சு. அதே பேட்டர்ன் முன்னாடி இருக்க போகிறதும் நம்ம வந்து ஒரு இதாக பிரித்து எழுத போகிறோம். ஓகே, லாஜிக் நான் என்ன சொல்கிறேங்கிறது வந்து புரியணும். அப்போ ஒரு பேட்டர்னை பிரித்து போட்டுட்டு ரிமைனிங் இருக்க போகிற இந்த காம்பினேஷனை ஃபுல்லாமே நான் வந்து என்னென்னு கன்சிடர் பண்ண போகிறேன்னா R0 அப்படின்னு நான் வந்து கன்சிடர் பண்ண போகிறேன். ஓகே, இந்த ட்ரிக்கை வச்சு தான் நம்ம இதை சால்வ் பண்ணவே போகிறோம் இந்த சர்க்யூட்டை. ஓகே, இந்த ட்ரிக்கை வச்சு தான் நம்ம வந்து இதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்க போகிற இது ஃபுல்லாமே எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா அது வந்து R0க்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும். ஓகே, இது எல்லாமே இந்த ரிமைனிங் இருக்க போகிற இந்த ஃபுல் பேட்டர்னுமே நான் வந்து என்னென்னு சொல்ல போகிறேன் அப்படின்னா R0ன்னு சொல்ல போகிறேன். ஓகே, இங்கே வந்து நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இது R0 நம்ம வந்து வச்சுட்டோம். இது ஏன் நான் இப்படி கன்சிடர் பண்ணேங்கிறத நெக்ஸ்ட் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த மொத்த பேட்டர்னுமே நான் வந்து ஒரு வேரியபிள் கொடுத்துறேன். இதோட மொத்த ரெசிஸ்டன்ஸும் ஒரு R0க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியாச்சு. ரைட், சரி. அப்போ இந்த R0யும் இந்த சர்க்யூட்டையும் நம்ம எப்பவும் போல் சால்வ் பண்ணுவோம். இதுவும் எனக்கு வந்து பேரலல் கனெக்ஷன், அந்த பேரலும் இதுவும் சீரீஸ். ஃபஸ்ட்டு அதை சால்வ் பண்ணிடுவோம். அப்போ நம்ம வந்து சால்வ் பண்ணுறோன்னா எனக்கு வந்து ஆர் பேரலுக்கு வந்து எனக்கு என்ன வந்து இருக்கணும்? இந்த செக்மெண்ட் வந்து நான் வந்து கன்சிடர் பண்ண போகிறேன். ஓகே, இதை மட்டும் நான் கன்சிடர் பண்ணுறேன்னா எனக்கு என்ன வந்துருக்குன்னா 1/R parallel which will be equal to 1/2R plus 1/R0 வந்து எனக்கு வந்து வந்திருக்கணும். கரெக்ட், 1/2R plus 1/R0. ஓகே,
ஸோ இது ஜஸ்ட்டு க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு ஃப்ளிப் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து ஆர் பேரல் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ ஃப்ளிப் பண்ணுறோன்னா எனக்கு என்ன வந்திருக்கணும், நியூமரேட்டரில் 2r r0 வந்து வந்திருக்கணும். க்ராஸ் மல்டிப்ளை பண்ண வேல்யூ வந்து என்னென்னா 2r ப்ளஸ் r0ன்னு எனக்கு வந்து வந்திருக்கணும். ஓகே. ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து நான் எதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணி எனக்கு ஆர் பேரலல் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ இந்த ஆர் பேரலலோட நான் வந்து எதை வந்து சேர்க்க முடியும் அப்படின்னா இதை வந்து சேர்த்துட்டேன் அப்படின்னா I'll get it. இந்த மொத்த சர்க்யூட்டோட வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக வந்து வந்துருக்குன்னா ஆர் பேரலல் ப்ளஸ் r0. கரெக்ட்? நோ. யா, ஆர் பேரலலுங்கிறது இந்த இதோட ப்ளஸ் r0 இல்லை ப்ளஸ் r, ரைட். ஆர் பேரலலுங்கிறது இந்த மொத்த இதோடது. ஓகே. அதோட ஆர் வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து என்னென்னா ஆர் நெட்டு கிடச்சிரும். இல்லைன்னா ஆர் ஈக்குவலண்ட் என்ன, வாட் எவர் இட் இஸ், ஆர் நெட்னாலும் சரி ஆர் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது கிடச்சிரும். இப்போ நான் வந்து இங்கே எதை வச்சு ஃபில் பண்ண போகிறேன்னா இப்போ R0ஓட ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் என்னென்னு சொன்னேன், நான் அது காம்பினேஷன் வந்து 99,999 இந்த பேட்டர்னோட ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடச்சிருது. முன்னாடி எக்ஸ்ட்ரா ஒன்று போடும்போது எனக்கு வந்து பேரலில் கொஞ்சமாக அந்த எக்ஸ்ட்ரா வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைய போகுது. அது வந்து பெருசாக வந்து சிக்னிஃபிகண்ட்டாக எந்த சேஞ்சுமே பண்ண போகிறது கிடையாது. அதனால இந்த R0 மொத்தமாக சேர்த்து போட்டிருக்கிற இந்த R0 மொத்தமாக சேர்த்து போட்டிருக்கிற என்னோட ஆர் பேரலல் ப்ளஸ் ஆரும் எனக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா சேமாக தான் இருக்க போகுது, ரைட். இது வந்து இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோனா 99,999 கரெக்ட் 99,999 ரெசிஸ்டன்ஸ். இது வந்து 1,00,000 ரெசிஸ்டன்ஸோடது. அப்போ இது ரெண்டோட வேல்யூமே எனக்கு எப்படி தான் இருக்க போகுது அப்படின்னா சேமாக தான் இருக்க போகுது. தேர்ஃபோர் இங்கே வந்து நான் வந்து இது எதுக்கு ஈக்குவல்னு சொல்லிடலாம் அப்படின்னா இந்த R0க்கு வந்து ஈக்குவல்னு சொல்லிடலாம். ஓகே. அப்போ இது வந்து R0 ஈக்குவல்ஸ் ஆர் பேரலல் ப்ளஸ் ஆர், ரைட். இப்போ நான் ஒரு ஈக்குவேஷன் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டேன். நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா R0 என்னங்கிறத தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ நம்ம R0 இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர் என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோன்னா R0 இஸ் நத்திங் பட் ஆர் நெட். ஓகே. லாஜிக் வந்து புரிஞ்சுருந்துக்கணும், டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சால்விங் போகலாம். ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன் மட்டும் ஜென்ரேட் பண்ணி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும், சால்வ் பண்ணால் இது கெட் ஆன்சர். தட்ஸ் இட், ஃபினிஷ்ட். லாஜிக் தான் கரெக்டாக புரிஞ்சுருந்துருக்கணும். மொத்தமாக ஒரு இன்ஃபைனைட் சீரிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பாட்டில் மட்டும் பிரிச்சுட்டோம். ரிமைனிங் எல்லாத்தையுமே ஒரு R0ன்னு வச்சாச்சு. அதோட ரெசிஸ்டன்ஸும் முன்னாடி எக்ஸ்ட்ரா ஒரு காம்பினேஷன் சேர்த்து ஒரு பேரலல் ஒரு காம்பினேஷன் சேர்த்து நம்ம இருக்க போகிறதும் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா சேமாக தான் இருக்க போகுது, ரைட். ஸோ தட்ஸ் த லாஜிக். ஓகே, சால்வ் பண்ணுறேன், புரியணும். அப்போ இங்கே எனக்கு என்ன வந்துருக்குன்னா R0 which will be equal to R parallel. எனக்கு எதுக்கு ஈக்குவல்னா 2R R0 டிவைடட் பை 2R ப்ளஸ் R0 ப்ளஸ் R. ஓகே, இது நம்ம வந்து ஜஸ்ட் இப்போ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணிட வேண்டியதான். இப்போ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே எனக்கு என்ன வந்துருக்கணும் 2R R0 க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து ப்ளஸ் 2R ஸ்கொயர், கரெக்ட். யா, 2R ஸ்கொயர் ப்ளஸ் R0 டிவைடட் பை 2R ப்ளஸ் R0. ஓகே, சி அவ்வளோதான். இது வந்து ஒரு ரீஅரேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். இப்போ நம்ம வந்து இங்கேயும் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்போ இந்த சைடு க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா யூட் ஹவ் காட் 2R R0. ஓகே, ஸோ 2R R0 plus R0 square which will be equal to 2R R0 plus 2R square plus R0. ஓகே, இங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தாலே தெரியுது 2R R0ம் 2R R0 it will get cancelled out. ரிமைனிங் வந்து என்னது 2R square R0 R0 ஸ்கொயர். ஸோ இங்கே நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா R0 தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். R0 இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆரில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இங்கே எனக்கு வந்து வேரியபிள் வந்து என்னென்னா R0 தான். அப்போ இதை வந்து நான் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா R0 ஸ்கொயர் மைனஸ் R0 ப்ளஸ் 2R ஸ்கொயர் ஈக்குவல் 0ன்னு நம்ம வந்து வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஜென்ரேட் ஆயிரும். அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் எனக்கு வந்து நெட் ரெசிஸ்டன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர் என்னங்கிறது கிடச்சிரும். ஓகே, நம்ம முன்னாடி ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணியிருந்தால் எனக்கு என்ன வந்துருக்கணும் R0 ஸ்கொயர், அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், மைனஸ் R0 மைனஸ் 2R ஸ்கொயர் விச் வில் பி ஈக்குவல் டு 0, ரைட். இதானே எனக்கு வந்துருக்கணும். ஃபைன். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து ஜென்ரேட் பண்ணியாச்சு.
இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை வந்து நான் சால்வ் பண்ண என்ன பண்ணுவேன்? -b + or -√b² - 4ac / 2a, ரைட்? ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து r0க்கு தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ -b அப்படிங்கிறது வந்து எனக்கு இங்கே என்ன வந்துருக்குன்னா வெறும் r + or -√b² வந்து என்னென்னா r² - 4, a வந்து என்னென்னா 1, c வந்து என்னென்னா -2r², ரைட்? -2r², கரெக்ட்? / 2a. அப்போ 2 × 1 வந்து என்னென்னா இட் இஸ் லைக் 2a, ரைட்? இப்போ அடுத்த இதில் வந்து சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணோன்னா யூ would have got r0 வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும்? r + or -√, இது வந்து +8r² நீங்கள் வந்து வந்துருக்க போகுது +r², அது வந்து என்னென்னா 9r² வந்து வந்துருக்கு / 2. அப்போ இந்த வேல்யூ வந்து எனக்கு வந்து எதுக்கு வந்துருக்கணும்? r0 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா r + or -√9 வந்து எனக்கு என்னென்னா 3, √r² வந்து என்னென்னா 3r / 2ன்னு வந்து எனக்கு வந்து இருக்க போகுது. ஸோ அப்போ ஃபைனல் r0 ஓட வேல்யூ வந்து எனக்கு எதுக்கு வந்துருக்கணும்? r plus, yeah, right? See, r plus 3r வந்து it will be 4r. 4r / 2ன்னு வந்து இருந்திருக்கலாம். அப்போ வந்து 4r / 2 அப்படின்னா that's gonna be 3, 4, 2r. ஓகே, இல்லை அப்படின்னா இன்னொன்று வந்துன்னா 4r - 3r. r - 3rங்கிறது -2rன்னு வந்து இருக்கணும், இல்லைனா -r. இந்த இதில் வந்து 2 ஆன்சர் வந்து பாசிபிள். ஆனால் -r வந்து ஒர்க் அவுட் ஆகாது. எதனால் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் நெகட்டிவில் இருக்க முடியாது. அப்போ +2r இஸ் மை ஆன்சர். அப்போ இங்கே வந்து என்னோடய ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா +2r தான் என்னோடய ஆன்சர். இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது, ரைட்? ஸோ அப்போ இங்கே வந்து நெட் ரெசிஸ்டன்ஸ், இந்த இன்ஃபினிட் சீரிஸோட நெட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இட் வாஸ் ஈக்குவல் டு 2r. அந்த ஆறுங்கிற ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து 2 ஓம் கொடுத்துருந்தாங்கன்னா 2 × 2 4 ஓமாக இருந்திருக்கும், ரைட்? என்ன கொடுத்தாலும் சரி, இங்கே வந்து 2rன்னு இந்த கொஷினில் வந்து இங்கே வந்து நான் வந்து ஒரு பேட்டர்ன் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஒன் மினிட். இங்கே வந்து எப்படி நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா R2Rங்கிற ஒரு பேட்டர்ன் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து அவங்க வந்து 2Rன்னு கொடுத்துருக்கலாம், இங்கே வந்து ஆர்னு 3Rன்னு கொடுத்துருக்கலாம், இல்லைனா இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து இங்கே வந்து ஒரு ஆர்னு கொடுத்துருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், அவங்க எப்படி கொடுத்துருந்தாலும் ஜஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர்னை செக்ரிகேட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் நான் வந்து ஒரே இன்ஃபினிட் சீரீஸில் ஒரே இதில் போட்டுறப்போகிறேன். போட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அந்த காம்பினேஷன் இந்த சர்க்யூட்டுக்கு வந்து ஒரு நெட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிடுறேன், RP + Rன்னு. அது வந்து தட் வில் பி ஈக்குவல் டு திஸ் இன்ஃபினிட் சீரீஸ் R0. ரெண்டையும் நான் வந்து சால்வ் பண்ணிட்டு கொண்டுட்டு வந்துட்டே இருக்கிறேன் அப்படின்னா நான் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது R0. அதுதான் இங்கே வந்து R ஈக்குவலண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் R நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஜஸ்ட் இந்த சம்முக்கு நான் சால்வ் பண்ணி போயிருந்தேன். அதுக்கு வந்து எனக்கு ஆன்சர் வந்து எனக்கு என்ன வந்துருந்துச்சு அப்படின்னா இட் வாஸ் 2R. ஓகே, ஸோ அப்போ அவங்க வந்து வேறு என்ன காம்பினேஷன் கொடுத்தாலும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து சால்வ் பண்ண தெரியணும். ஒரு பேட்டர்னை பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. ரிமைனிங் எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து பேரலல் காம்பினேஷன்னா என்னென்னு வச்சு அதுக்கு மொத்தத்துக்கு ஒரு நெட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடணும். அப்போ அது வந்து எப்படி இருக்குன்னா R + R0 அந்த காம்பினேஷனில் வந்து எனக்கு வந்து ஒன்று வரப்போகுது பேரலில் கண்டுபிடிச்சது. அது வந்து இட் வில் பி ஈக்குவல் டு R0ன்னு போட்டு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா கெட் த ஆன்சர், ரைட்? டவுட் இருக்கக்கூடாது, புரிஞ்சுருந்துருக்கணும். கொஞ்சம் ட்ரிக்கியான இது தான். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வேறு எந்த பேட்டர்ன் இதில் கேட்டிருந்தாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும், ரைட்? அடுத்தது இந்த செஷனோட ஃபைனல் பேட்டர்னுக்கு வந்து போக போகிறோம். ஸோ அதுவும் இன்ஃபினிட் சீரிஸ் பேஸ் பண்ணாதான், ரைட்? இது வந்து லேடர் மாதிரி இருக்கும். அது என்னங்கிறது வந்து பார்க்கலாம். இந்த ரெசிஸ்டர் நெட்வொர்க்கையும் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இதுவும் இன்ஃபினிட் சீரிஸ் லேடர் மாதிரி இருக்க போகுது. ஸோ கீழே வந்து எனக்கு வந்து வரப்போகுது. ஓகே, ஸோ இந்த கடைசியாக வந்து நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா நான் பேட்டரி கனெக்ட் பண்ணியிருப்பேன். இல்லைனா கடைசி இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என் பேட்டரியை கனெக்ட் பண்ணிக்கலாம், வாட் எவர் இட் இஸ். இதில் வந்து எனக்கு எப்படி இருந்தாலுமே இங்கே எனக்கு எப்படி போகுதுன்னா பேரலாக போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆருங்கிறது இருக்குது. அடுத்து வந்து 2 ஆர் வந்துருக்கு. ஓகே, R + R. அப்போ இது ரெண்டும் எனக்கு வந்து சீரீஸில் இருக்க போது, அதனால தான் 2Rன்னு கொடுத்துட்டேன், ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்கேன். அடுத்தது எனக்கு எப்படி இருக்குன்னா 2 வந்து எனக்கு வந்து என்னென்னா திருப்பி ஒரு 2 மல்டிப்ளை பண்ண மாதிரி 4R வந்து இங்கே வந்துருக்கு, 4 ரெசிஸ்டன்ஸ். அடுத்து ஒரு 2 மல்டிப்ளை பண்ணால் 8R. அடுத்தது வந்து எனக்கு 16R. அந்த மாதிரி எனக்கு வந்து இன்ஃபினிட் சீரீஸ் வந்து போயிட்டே இருக்குது. ஓகே, ஸோ அப்போ எனக்கு இன்ஃபினிட் சீரீஸ் வந்து எனக்கு போயிட்டே இருக்கும்போது இதை நான் வந்து சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுறதுக்கு இது ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு 2 ஸ்டெப்லேயே இது வந்து ஆன்சர் வந்துடும். ஓகே,
அப்போ ஃபஸ்ட்டு சிம்பிளாக இப்போ ஆர் ஈக்குவலண்ட் இல்லை ஆர் நெட் எப்படி நான் வந்து கால்குலேட் பண்ணுவேன். இங்கே வந்து எனக்கு வந்து இது வந்து 1/r ப்ளஸ் 1/2r ப்ளஸ் 1/4r ப்ளஸ் 1/8r அப்படி தான் எனக்கு வந்து இது வந்து ப்ராக்ரஸ் ஆகி போக போகுது. ஜஸ்ட்டு ஆர் ஈக்குவலண்ட் வந்து இங்கே ஆர் பேரலல் தான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அது அப்படி நம்ம பண்ணோன்னா எனக்கு என்ன வந்து வந்திருக்கணும் 1/r ப்ளஸ் 1/2r ப்ளஸ் 1/4r ப்ளஸ் 1 ஐ மீன் 4r இல்லை 8r ரைட். கரெக்டு தான் 4r அது 2 மல்டிப்ளை பண்ணோன்னா 1/8r அப்படியே இது வந்து இன்ஃபினிட்டிக்கு வரைக்கும் போகும். அப்படியே 16r வரைக்கும் அந்த இது வந்து போயிட்டே இருக்க போகுது ரைட். இதில் வந்து எனக்கு எது காமனாக இருக்கோ அதை மட்டும் நான் வெளியில் ஃபேக்ட் அவுட் பண்ணிடலாம். 1/r வந்து எல்லாத்துலேயும் காமனாக இருக்க போகுது. ஸோ அதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் ஆன்சர் வந்துடும். 1/r 1/r எனக்கு உள்ள எனக்கு எப்படி இருந்ததுன்னா 1 + 1/2 + 1/4 + 1/8 அப்படியே இட் ஜஸ்ட் கோஸ் ஆன். கரெக்ட். 1 + 1/2 + 1/4 + 1/8ன்னு இது வந்து போகுது. இந்த இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து இது 9th 10th படிச்சிருக்க ஒன்று. ஸோ விச் இஸ் லைக் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன். ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன்னா என்னென்னா ஏதோ சம் ரேஷியோஸை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து நம்ம வந்து என்ன ரேஷியோஸை மல்டிப்ளை பண்ணுறோன்னா 1 ஒரு ஹாஃப் வந்து 1/2 ஹாஃப் அடுத்த வேல்யூ. இதில் வந்து ஒரு ஹாஃபை மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 1/4. 1 இருக்குது அதில் பாதி வந்து என்னது ஹாஃப். ஹாஃபில் வந்து பாதி வந்து என்னென்னா குவார்ட்டர் 1/4. அதில் பாதி வந்து என்னென்னா 1/8. அதில் பாதி 1/16. ஸோ அப்போ இந்த ஆறுங்கிற நம்ம ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் வந்து படிச்சிருந்ததில் தெரிஞ்சிருந்துருக்கணும். அப்போ ஆறுங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுது அப்படின்னா 1/4 டிவைடட் பை 1/2ன்னு போடுவோம். அது கேன்சல் அவுட் ஆகிட்டு எனக்கு வந்து 1/2ன்னு வரும். ஸோ தட் வில் பி மை ஆர். அப்போ அந்த ஆறுங்கிறதா அந்த ப்ராக்ரஸ் ஆகிறதுக்கு நான் மல்டிப்ளை பண்ணுற ரேஷியோ. அது வந்து எப்படி இருக்குன்னா இஃப் இட் இஸ் லெஸ் தென் 1 இது வந்து கன்வர்ஜென்ட் சீரீஸ் ஒரு இடத்துல வந்து நின்றோம். ஏன்னா ஒன்று அதோட பாதியை சேர்க்குறோம், அதுக்கும் பாதியை சேர்க்குறோம், அதுக்கும் பாதி அப்படியே குறைஞ்சி வந்துட்டு அது வந்து ஒரு வேல்யூ வந்து அது வந்து கன்வர்ஜ் ஆயிரும். ஓகே. அதே இது ரேஷியோ வந்து லெஸ் தென் 1 இல்லாமல் கிரேட்டர் தென் 1 2 3னா அப்படியே அது டைவர்ஜென்ட் சீரீஸ் மாதிரி 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 வந்து திருப்பி 2 8 அந்த மாதிரி அது பெருசாகிட்டே போகும். அதுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டி. ஆனால் இங்கே வந்து என்ன ஆகும் இந்த மொத்த வேல்யூ ஒரு இடத்துல வந்து கன்வர்ஜ் ஆகும் ரைட். ஓகே. ஸோ அப்போ அதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்து ஈஸி தான். எப்படின்னா நீங்கள் இந்த ஒரு ஃபார்முலா நம்ம அந்த கன்வர்ஜென்ட் சீரீஸ்க்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது a/1 - rன்னு. அது நீங்கள் போட்டாலும் ஆன்சர் வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். 1 அப்புறம் வந்து ஹாஃப் 1 1.5 அதோட வந்து ஒரு குவார்ட்டர்னா 1.75 வந்து ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அது 1/8 அதை ஆட் பண்ணுறோம். அப்படியே இது வந்து 1.8 1.9 அந்த மாதிரி இது போயிட்டே இருந்து எங்கே வந்து கன்வெர்ஜ் ஆகும் 2ல் தான் போய் கன்வெர்ஜ் ஆகும். அது பார்த்தாலே தெரியுது. ஓகே 1 அது ஓகே அதோட என்னன்னா ஒரு ஹாஃப் 1.5 இப்படியே ஆட் பண்ணிட்டே போகிறோம். அப்படியே குறைஞ்சிட்டே போய் அது எங்கே போய் கன்வெர்ஜ் ஆகி நிற்கணும் 2ல் தான் போய் கன்வெர்ஜ் ஆகி நிற்கும் ரைட். ஸோ அதை வச்சும் நீங்கள் ஆப்ஷன்ஸை வெரிஃபை பண்ணி அதுக்கு ஆன்சர் வந்து போட்டுடலாம். ஸோ அப்போ இந்த கன்வர்ஜென்ட் சீரிஸ் எங்கே வருது அப்படிங்கிறது தெரியுது. ஓகே. இல்லைன்னா அந்த ஃபார்முலா வந்து எனக்கு என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா a/1 - rன்னு எனக்கு வந்து வரப்போகுது. ஓகே. இது ப்ரூஃப் இதெல்லாம் சும்மா ஈஸியாக தான் இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் லோயர் கிரேட்ஸில் 9th 10th படித்தவனா தான் இருக்கணும். ஸோ அப்போ ஏக்கு வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா 1/1 - r வந்து இங்கே நான் என்ன சொன்னேன் செகண்ட் டிவைடட் பை த ஃபர்ஸ்ட் ஒன் ஐ மீன் சக்சீடிங் டிவைடட் பை ப்ரிசீடிங்னு வச்சுக்கலாம். அப்போ சக்சீடிங்கிறது இங்கே 1/4 டிவைடட் பை முன்னாடி உள்ளது 1/2. அப்போ 1/4 டிவைடட் பை 1/2 வந்து 1/2 தான் எனக்கு வந்து வரப்போகுது. ஓகே மைனஸ் 1/2 அப்படின்னு எனக்கு வந்து வந்திருக்கும். ஓகே 1 - 1/2 ரைட். இதை தான் இங்கே நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்து வந்திருக்கணும் 1/r a வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ அங்கே வந்து 1னா 1 2னா 2 அது என்னவோ அதை போட்டுற வேண்டியதான் 1/1 - 1/2. ஓகே. அப்போ இங்கே வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இது 2ல் தான் வந்து நிற்கணும். அதே மாதிரி தான் இருக்க போகுது. இதே மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 2 - 1 மறுபடியும் 1 ஹாஃப் ஃப்ளிப் பண்ணுறோம் அப்படின்னா 2. ஓகே. அப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே வந்து எனக்கு என்னென்னா 2/rன்னு வந்து எனக்கு வந்து வரப்போகுது ரைட். அப்போ இந்த 2/r வந்து எதுக்கு வந்து ஃப்ளிப் இது வந்து 1/r ஈக்குவலண்ட் ஃப்ளிப் பண்ணால் எனக்கு வந்து r நெட் வந்து கிடச்சிரும் which is going to be r/2 ரைட். புரிஞ்சுருந்துருக்கணும். இப்போ நம்ம இந்த பார்த்த பேட்டர்னில் எதுலேயுமே டவுட் இருந்திருக்கக்கூடாது. எல்லாமே கிளியராக இருந்திருக்கணும். ஸோ இந்த செஷனில் நம்ம என்னென்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு டெம்பரேச்சரும் ரெசிஸ்டன்ஸும் எப்படி டிபெண்ட் ஆகுதுன்னு. கண்டக்டருக்கு
இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு ரெசிஸ்டன்ஸ். அதே செமிகண்டக்டருக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே போச்சு, ரைட்? இன்சுலேட்டருக்கும் அதே மாதிரி தான். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அந்த இது டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் எப்படி, அந்த ஃபார்முலா எல்லாமே தெரிஞ்சிருந்துருக்கணும். அடுத்து வந்து நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா, ரெசிஸ்டர் கனெக்டட் இன் சீரிஸ் பேரலல். கெப்பாசிட்டன்ஸில் எப்படியோ அதே மாதிரி தான் இங்கே சால்வ் பண்ணோம். கெப்பாசிட்டன்ஸில் வர்றதுக்கு இங்கே ஆப்போசிட்டில் ஆன்சர் வரும். எதுக்குன்னா ரெசிஸ்டருக்கும் பேரலுக்கும் ஃப்ளிப்டாக வரும். அது தெரிஞ்சிருக்கணும். ஃபைனலாக இந்த செஷனுக்கு வந்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஒரு 4 ரெசிஸ்டர் நெட்வொர்க் டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் நம்ம ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணும்போது நான் எப்படி நெட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம், புரிஞ்சுருந்துருக்கணும். ஸோ லாஸ்ட் 2 வந்து கொஞ்சம் ட்ரிக்கி. இன்ஃபினிட் சீரீஸுக்கு வந்து நான் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருந்தேன், ரைட்? ஸோ இப்போ நம்ம பார்த்ததில் எதுவுமே டவுட் இருந்திருக்கக்கூடாது, எல்லாமே புரிஞ்சுருந்துருக்கணும். சிம்பிள் லாஜிக் பேஸ் பண்ண தான் நிறைய வந்து பார்த்துருந்தோம், ரைட்? ஃபைன், இதுலையுமே டவுட் இருந்துருக்கக்கூடாது, எல்லாமே புரிஞ்சுருந்துருக்கணும். வித் திஸ் த வீடியோ கெட்ஸ் கம்ப்ளீட்டட். பை.